ஹாய் ஹேஸ், இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் டாக்ஸிக் லவ் ட்ராமா தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த ட்ராமா பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் தட்டி விட்டுருங்க. இந்த ட்ராமாவுடைய ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயின் கோ மிங்ஷனை தான் காமிக்கிறாங்க. அவ ஒரு பிரம்மாண்டமான வீட்டுல அந்த வீட்டோடைய விண்டோஸ் வழியா வானத்தை தான் பார்த்துட்டு இருக்கா. இங்கிருந்து வெளியில போனா ரொம்பவே நல்லா இருக்குங்கிற மாதிரி ஏக்கத்தோட பார்த்துட்டு இருக்கும் போது அப்போ அவளுக்கு முன்னாடி ஒரு தங்க கூண்டு இருக்கு. அதுல ஒரே ஒரு குருவி மட்டும் வெளியில போக முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. அதை பார்த்த ஹீரோயினோ நானும் ஒன்ன மாதிரி தான் சொல்லிட்டு அந்த குருவியை ரிலீஸ் பண்ணலான்ட்டு போகும்போது அப்போ அவளுக்கு பின்னாடி திடீர்னு அவ ஹஸ்பண்ட் சென்ஷுவான் வந்து அண்ணி நான் வீட்டுக்கு வந்துட்டு உனக்கு எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமான்னு சொல்லிட்டு அவளை அப்படியே ஹக் பண்ணி அன்பு மழையை பொழிஞ்சிட்டு இருக்கான். இவ ஒரே வார்த்தையா நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்றா. அதை கேட்டு அவன் பயங்கரமா டென்ஷன் ஆகிடுறான். அண்ணே எதுக்கு இப்படி எல்லாம் பேசுற? நான் உனக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்டா இல்லையா? உனக்கு வீடு வேணுமா, கார் வேணுமா, ஜுவல்லரி வேணுமா, இல்ல பேக் வேணுமா, இல்ல என்ன வேணும்? எதுவா இருந்தாலும் கேளு. எதுவா இருந்தாலும் நீ கேட்டா அதை வாங்கி தர நான் தயாரா இருக்கேன்னு சொல்லுவோம். எனக்கு இதெல்லாம் எதுவுமே தேவையில்ல, உங்ககிட்ட இந்த டிவோர்ஸ் வேணும் அவ்வளவுதான் சொல்லிட்டா இருந்து போகலான்னு பாக்குறா. அவளை அப்படியே கழுத்தை பிடிச்சு இழுக்கிறான். நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கா இத மாதிரி என்கிட்ட பேசக்கூடாது, இந்த டிவோர்ஸ பத்தி என்கிட்ட மென்ஷன் பண்ணக்கூடாதுன்னு. எதுக்கு நான் சொல்றதை கேட்கவே மாட்டேங்கிறேன்னு பயங்கர கோவத்தோட அவளை பிடிச்சு கீழே தள்ளிடுறான். எதுக்கு டிவோர்ஸ் வேணும்னு கேக்குறீங்கல்ல, இதுக்காக தான் உங்ககிட்ட இருந்து விலைக்கு போகும்னு நினைக்கிறேன்னு சொல்லுவோம். இவ்வளவு நேரமா வயலண்டா இருந்தவன் திடீர்னு ஹீரோயின் கிட்ட போயிட்டு என்ன மன்னிச்சிருமா, நான் தெரியாம பண்ணிட்டேன். அது வந்து எங்க நான் உன்னை இழந்துடணுங்கிற பயத்துலதான் இந்த மாதிரி நடந்துக்கிறேன். கடவுள் மேல சத்தியமா சொல்றேன், இதுக்கப்புறம் உனக்கு ஹர்ட் பண்ண மாட்டேன், உன்னை அடிக்க மாட்டேன். என்ன தயவு செஞ்சு நம்புமா, நான் பண்ணது தப்புதான் சொல்லி அவனை அடிச்சுக்கிறான். உன்னை பிக் பண்ணி கேக்குறேன், தயவு செஞ்சு விட்டுட்டு போயிடாதம்மா, நான் ரொம்ப அழுதுட்டு இருக்கான். போதும் என்னால முடியல, ரொம்ப டயர்டா இருக்கு, தயவு செஞ்சு விட்டுருங்கன்னு சொல்றா. இல்ல என்னால அது மட்டும் முடியாது, அதுக்கு வாய்ப்பே இல்ல. பேசாம நம்ம ரெண்டு பேரும் குழந்தை பெத்துக்கலாம். குழந்தை பிறந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நீ என்னை விட்டு விலைக்கு போக மாட்டல, என்னை விட்டு பிரிஞ்சு போக மாட்டலன்னு சொல்லிட்டு அவளை அப்படியே தூக்கிட்டு வந்தா பெட்ல தள்ளி அவகிட்ட ஃபோர்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இவரோ என்ன விடுன்னு சொல்லிட்டு அவங்கிட்ட பயங்கரமா ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ரெண்டு பேரும் கப்பல்ஸ் தானே, நான் உன்னுடைய ஹஸ்பண்ட் தானே, எதுக்கு என்ன அலோ பண்ண மாட்டேங்கிற, எதுக்கு என்ன வெறுக்கிறேன்னு கேக்குறான். ஏன்னா நீ உங்க அப்பா மாதிரியே ஒரு மோசமான ஹஸ்பண்ட், உன்னால ஒரு நல்ல அப்பாவா இருக்கவே முடியாதுன்னு சொல்றா. ஆனா இவனும் அவன் கழுத்துல இருந்த டைய கழட்டி ஹீரோயின் கையை கட்டி போட்டுட்டு நான் இப்ப வேணா இப்படி இருக்கலாம், நமக்கான ஃபியூச்சர்ல ஒரு குழந்தை வந்துச்சுன்னா கண்டிப்பா நான் ஒரு நல்ல அப்பாவா இருப்பேன், நம்ம குழந்தைங்களோட ஒரு ஹாப்பியான ஃபேமிலியா சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லிட்டு அவளை அப்படியே அப்ரோச் பண்ண போறான். அவன் என்னத்த சொல்லி சமாதானப்படுத்துறாலும் இவ அவனை அலோ பண்ண மாட்டேங்கிறா. உங்ககிட்ட இருந்து நான் பிரிஞ்சு போகணும்னா நான் என்ன பண்ணி தொலைக்கணும்னு கேக்குறா. அதுக்கு நீ நானும் சாகணும், நம்ம ரெண்டு பேரும் செத்தாதான் நம்மள பிரிக்க முடியும்னு சொல்லிட்டு அவளை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. ஆனா அவகிட்ட இருந்து எந்தவித ரெஸ்பான்ஸ் இல்ல, அமைதியாவே இருக்கா. உன்னுடைய பாடி, உன்னுடைய சோல், உன்னுடைய ஹார்ட் எல்லாமே எனக்கு மட்டும் தான் சொந்தம், நீ என்னைக்குமே எனக்கு மட்டும் தான் சொல்லிட்டு அவளை ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது நீ என் பக்கத்துல வந்தாலே எனக்கு அருவருப்பா இருக்குன்னு சொல்றா. அவ்வளவுதான் பயங்கரமா ட்ரிகர் ஆயிடுறா. பயங்கர கோவத்தோட அவளை பார்த்து முறைச்சுக்கிட்டே அப்படியே ஸ்லீவ் எல்லாம் மடிச்சு விட்டுட்டு இருக்கான். சோ அப்படியே ஹீரோயின் கையை பிடிச்சு இழுக்க எங்க கட் பண்ணா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் காமிக்கிறாங்க. சோ இப்படிதான் அவனை விட்டு விலையும் போக முடியாம அவன் கூட சேர்ந்து வாழவும் முடியாம ஒவ்வொரு நாளும் சித்திரவதை அனுபவிச்சுட்டு இருக்கா. ஹீரோனியா பயங்கரமா அடிச்சு டார்ச்சர் பண்ணி அவகிட்ட இன்டிமேட்ஸ்ல இருந்திருக்கான் போல. அதுக்கப்புறம் எதுவுமே நடக்காத மாதிரி ஹனி நீ ரொம்ப பசியோட இருப்ப, வா சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு அவளை அங்கிருந்து தூக்கிட்டு போறான். இவனே சாப்பாடு எடுத்து ஊட்டி விடுறான். ஆனா அவ சாப்பிடவே மாட்டேங்கிறா. நீ என் மேல கோவமா இருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அட்லீஸ்ட் கொஞ்சமாவது சாப்பிடுன்னு சொல்லிட்டு சாப்பாடு ஊட்டி விடவும் அவ வேணான்னு சொல்லி தட்டி விட்டுறா. இதனால கோவப்பட்டு அந்த வீட்டுல வேலை பார்க்குற மேடெல்லாம் கூப்பிட்டு திட்டிட்டு இருக்கான், தன்னுடைய வைஃபுக்கு பிடிச்ச மாதிரியான சாப்பாடு செய்யலன்னு சொல்லி. அப்போ அவனுக்கு ஒரு போன் கால் வரவோ அந்த போனை பேசிட்டு வரதா சொல்லிட்டு எழுந்து போறான். அப்போ அந்த வீட்டுடைய வாசல் இருந்து பயங்கரமான சத்தம் கேக்குது. ஹீரோயின் பேரை சொல்லி யாரோ கூப்பிடுறாங்க. வெளியில போய் பார்த்தா அங்க ஹீரோனுடைய ஸ்டேட் மாமா அவங்க சிஸ்டர் தான் வந்திருக்காங்க. அவங்கள உள்ள அலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. அதனால அந்த கார்ட்ஸ் கிட்ட நின்று பயங்கரமா சத்தம் போட்டு கத்திட்டு இருக்காங்க. ஹீரோயின் அவங்கள பார்த்துட்டு இங்க எதுக்கு வந்தீங்க, என்ன வேணும்னு கேக்குறா. ஏன்டி இவனுடைய சிஸ்டர் தானே, நீ மட்டும் பணக்கார ஹஸ்பண்ட மேரேஜ் பண்ணிக்கிட்டு ஹாப்பியா இருக்கணும், இவ மட்டும் கஷ்டப்படணுமான்னு கேட்டு ஹீரோயின் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சோ ஹீரோனுடைய சிஸ்டரோ அக்கா நீ எதுவும் நினைச்சுக்காத, நான் அவங்களை இங்கிருந்து கூட்டிட்டு போயிடுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை சமாதானப்படுத்தி அங்கிருந்து கூட்டிட்டு போக ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஆனா இந்த அம்மா கிளம்பவே மாட்டேங்குது. பஜாரி மாதிரி கத்திக்கிட்டே இருக்கு. ஏன்னா அங்க வந்தது பணத்துக்காக. ஹீரோயின் கிட்ட இருந்து பணம் கேட்டுதான் வந்திருக்காங்க. உங்க அப்பா பேரலைஸ் ஆயிட்டாரு, 10 பைசா கூட வழி கிடையாது, நீ மட்டும் இங்க ஹாப்பியா இருக்கலாம், நாங்க மட்டும் கஷ்டப்படணுமா, இவளுடைய தங்கச்சி தானே, இவ எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கா தெரியுமா, அப்படி லைஃபுக்காவது நீ பணம் கொடுக்க மாட்டேன்னு கேட்டு கத்திட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோயினும் நான் ஆல்ரெடி அவளுக்கு வேணுங்கிற பணத்தை கொடுத்துட்டு தான் இருக்கேன், ஆனா நீங்க தான் ஒவ்வொரு தடவையும் அவகிட்ட பணம் கொடுக்கும் போதெல்லாம் அந்த பணத்தை கொண்டு போயிட்டு கேம்லிங்ல விட்டுறீங்க, இதுக்கப்புறம் ஒரு பைசா கூட என்னால தர முடியாதுன்னு சொல்றா. ஆனா இந்த அம்மா பணம் கொடுத்ததான் இங்க இருந்து போவேன்னு சொல்லிட்டு ஹேன் கிட்ட சத்தம் போட்டுட்டு இருக்கும் போதே அங்க ஹீரோ தான் வரான். இப்போ உங்களுக்கு என்ன பணம் தானே வேணும், உங்களுக்கு தேவையான பணம் இந்த கார்ல இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கார்டு எடுத்து கொடுக்குறான். அந்த அம்மாவும் பயங்கர ஹாப்பியா அதை வாங்கிக்கிட்டு திடீர்னு கார்ட்ஸ் அந்த அம்மாவை பிடிச்சு லாக் பண்றாங்க. என்னடான்னு பார்த்தா இப்பதான் ஹீரோ ஒரு விஷயத்த சொல்றான். என் வைஃப் உங்களுடைய லிவிங் எக்ஸ்பென்சிவ்க்கு பணம் தர முடியாதுன்னு சொல்லிட்டா,
ஆனா நான் இதுக்காக உங்களுக்கு பணம் கொடுத்துருக்கேன் தெரியுமா, உங்க 2 கையும் உடைக்க போறேன், அதுக்கு காம்பன்சேஷனா தான் அந்த பணத்தை கொடுத்துருக்கேன்னு சொல்லவும் அட கொலகாரன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ஹீரோவை முறைக்க பாக்குறா. இந்த மாவும் அவங்க முன்னாடி விழுந்து எனக்கு இந்த பணம்னா தேவையில்ல, இதுக்கப்புறம் இந்த பக்கமே வர மாட்டேன், தயவு செஞ்சு என்ன விட்டுருங்கன்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமும் என் வைஃபை வந்து டார்ச்சர் பண்ணுவீங்களா, அவளை ஹரஸ் பண்ணுவீங்களான்னு கேட்க நான் பண்ணது தப்பு தான், இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு சொல்லி மண்டையை போட்டு தரையில மோதிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் எங்க கண்ணு முன்னாடியே வந்துடாதீங்கன்னா ஹீரோவா அவங்களை அங்கேருந்து திறத்தி விட்டுறான். அதுக்கப்புறம் ஹீரோயினே உள்ள கூட்டிட்டு வரான். அவங்கிட்ட திட்டு வாங்கினாலையா அந்த மேடு பொண்ணு, மேடமுக்கு பிடிச்ச மாதிரியான சாப்பாடு சமைச்சு வச்சிருக்கான்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டியான ஃபுட் எல்லாம் சமைச்சு வச்சிருக்கா. அண்ணே இங்க பாரு, உனக்கு பிடிச்ச மாதிரியான சாப்பாடு இருக்கு, பட்னி கிடக்காத சாப்பிடுன்னு சொல்லிட்டு அந்த ஃபுட்டை கட் பண்ணிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்தா இந்த மேடு பொண்ணு பரவாயில்ல, எவ்வளவு ஒரு நல்ல ஹஸ்பண்டா இருக்காரு, இவர மாதிரி ஒரு நல்ல ஹஸ்பண்டா இது வரைக்கும் நான் பார்த்ததேன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கா. ஆக்சுவலி இவன் யாரு, இவனுடைய உண்மையான முகம் என்னங்கிறதா ஹீரோயினே தவிர அந்த வீட்டுடைய மேடுக்கு கூட தெரியாம தான் இருக்கு. தென் இவனும் ஹீரோயினுக்கு சாப்பாடு ஊட்டி விட போறான். மேடு எல்லாருமே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அப்போ ஹீரோயின் என்ன சொல்றானா, மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் நீ நல்ல ஹஸ்பண்ட் தான், ஆனா அவனுடைய ட்ரூ கலர் என்னங்கிறது எனக்கு மட்டும் தான் தெரியும்னு சொல்லிட்டு ஒரு ஃபிளாஷ்பேக்கை தான் காமிக்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஹீரோயின் அவருடைய பாய் பெஸ்டே தான் மீட் பண்ண போயிருப்பா. ஆக்சுவலி இந்த பையனும் ஹீரோயினும் ஒன்னா தான் படிச்சிருப்பாங்க. ஸோ அவ ஏதோ ஒரு ஆட்ல வின் பண்ணியிருக்கலாம், அதோடைய சர்டிஃபிகேட்டை வாங்காம வந்துட்டான்னு சொல்லிட்டு அந்த சர்டிஃபிகேட்டை தான் வாங்கிட்டு வந்து கொடுக்க வந்திருப்பான். இவ்வளோ அவங்கிட்ட இருந்து அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு அவனுக்கு நன்றி சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து காஃபி குடிச்சிட்டு இருக்கும் போது தெரியாம அந்த காஃபி வந்து ஹீரோயின் கையில கொட்டிடும். உடனே இந்த ஃப்ரெண்டுக்காரனும் எப்படியா கேர்லெஸ்ஸா இருப்பா, ஹீரோ ஒரு நிமிஷம் சொல்லிட்டு டிஷ்யூ எடுத்து ஜஸ்ட் ஹீரோயின் கையை தான் தொடச்சு விட்டுருப்பான். அப்போன்னு பார்த்து ஹீரோயினை தேடி வந்த ஹீரோவும் ஹீரோயின் கையை அவன் தொடச்சு விட்டதை பாத்துறான். சோ அவங்கள பார்த்தபடியே பயங்கர கோவத்தோட வரும்போது இந்த ஹீரோயின் பாத்துறா, அச்சோ கடவுளே இவ வர பாத்துட்டானே, என்ன பண்ண காத்திருக்கானு செம்மையா பயந்துட்டு இருக்கா. இவனும் தன்னுடைய வைஃப் கிட்ட நீ வெளியில வந்த எவ்வளவு நேரம் ஆகுது, அதனால தான் உன்னை கூட்டிட்டு போக நானே வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவளை அங்க இருந்து கூட்டிட்டு போறான். அப்ப அவன் தான் ஹீரோயினுடைய ஹஸ்பண்டுங்கிறது தெரியாம ஃப்ரெண்டுக்காரனும் யார் நீங்க எதுக்காக அவளை கூட்டிட்டு போறீங்கன்னு கேட்டுட்டு இருக்கும் போதே கார்ட்ஸ் அவனை பிடிச்சு லாக் பண்றாங்க. இங்க வீட்டுக்கு வந்த ஹீரோயினும் இங்க பாருங்க நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்ல, அவன் ஜஸ்ட் என்னுடைய பழைய ஃப்ரெண்டு தான், அவன் என்கிட்ட ஒரு சர்டிபிகேட் கொடுக்க தான் வந்தான்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இங்க பாரு செல்லம், எதுக்காக நீ இவ்வளவு நர்வஸ் ஆகுற, எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு, நீ ஃபர்ஸ்ட் உட்காருன்னு சொல்லிட்டு அவளை உட்கார வச்சு அவளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கிறதா சொல்றான். அப்ப அவனுடைய அசிஸ்டண்டும் பாஸ் நீங்க கேட்ட கிஃப்ட் இதுல இருக்குன்னு சொல்லி கொடுத்துட்டு போக அந்த பாக்ஸை வாங்கி ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட கொடுத்து உன்னுடைய கிஃப்ட் இதான் சொல்லிட்டு ஓபன் பண்ணி பார்க்க சொல்றான். எவ்வளவு அதை வாங்கி ஓபன் பண்ணி பார்த்தா அதுல அந்த ஃப்ரெண்டுக்காரனுடைய விரல தான் வெட்டி வச்சிருக்கான். அதை பார்த்ததுமே ஹீரோயின் செம்மையா பயந்து போயிடுறா. அவன் உன்னை இந்த விரல தானே டச் பண்ணா, அதான் அவனுடைய விரலையே வெட்டி எடுத்துட்டா, பயப்படாத செல்லம் நான் தான் இருக்கலன்னு சொல்லிட்டு அவளை ஹக் பண்ணிருப்பான். இப்ப அதெல்லாத்தையும் சொல்லி காட்டின ஹீரோயினும் நீ சரியான பைத்தியம்னு சொல்றா. ஆமா நான் பைத்தியம் தான், ஏன்னா உன்னை அந்த அளவுக்கு லவ் பண்ணிட்டு இருக்கான், ஓ மேலதான் பைத்தியமா இருக்கான், அதனால தான் உன்னை யார் டச் பண்ணாலும் எனக்கு பிடிக்கிறதே இல்லைன்னு சொல்றான். நானும் ஒரு மனுஷி தான், நான் ஒன்னும் ஆப்ஜெக்ட் இல்லைன்னு சொல்லவும், நான் ஒரு மனுஷி நான் ஒன்னும் ஆப்ஜெக்ட் இல்லைன்னு சொல்லவும், எதுவா இருந்தானா அது எனக்கு சொந்தமானதானு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த வீட்டுடைய மெய்டு ஒரு ட்ரெஸ்ஸோட வராங்க. ஆக்சுவலி ஹீரோயினுக்கு பர்த்டே வரப்போதான், அந்த பர்த்டேவை ரொம்ப கிராண்டா செலிப்ரேட் பண்ண போறானா, அதுக்காக தான் அவ்வளவு எக்ஸ்பென்சிவான ட்ரெஸ் வாங்கியிருக்கானா. அதோட ஹீரோயின் கிட்டயும் உன்னுடைய சிஸ்டர் எல்லாரையுமே இன்வைட் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்படி இவன் தன்னுடைய வைஃபை கொஞ்சம் பேசிட்டு இருக்கதா அசிஸ்டன்ட் பாத்துட்டு இருக்காரா. இதுக்கு இப்ப அவளே பாத்துட்டு இருக்க, வந்தல்ல ட்ரெஸ் கொடுத்தல ஃபர்ஸ்ட் இங்க இருந்து வெளியில போன்னு சொல்லி அவரையுமே திட்டி விட்டுறான். இங்க கட் பண்ணா நெக்ஸ்ட் ஹீரோனுடைய பர்த்டே பார்ட்டி அன்னைக்கு தான் காமிக்கிறாங்க. அங்க நிறைய பேர் வந்திருக்காங்க, முக்கியமா ஹீரோடைய ஸ்டெப் மாம் கூட வந்திருக்காங்க. ஹீரோடைய இந்த ஸ்டெப் மாமுக்கு ஹீரோயினும் சரி ஹீரோவையும் சரி சுத்தமாவே பிடிக்காது. இப்ப கூட பார்த்தா ஹீரோடைய சிஸ்டர் ஹீரோயின் கிட்ட வந்து அக்கா இந்த ட்ரெஸ்ல நீ ரொம்பவே அழகா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. அதை கிட்ட இந்த ஸ்டெப் மாமும் ஆமா என்னத்த பெரிய அழகா இருக்கா, இந்த மாதிரியான ட்ரெஸ் எல்லாம் போட்டா இவ பிரின்சஸ் ஆயிடுவாளா, இவ என்னைக்குமே ஒரு சீப்பான உமன் தான், இவளெல்லாம் எப்படிதான் அந்த ஷென்சுவான் மேரேஜ் பண்ணனே தெரியலன்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க பேசுறது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே அங்க ஹீரோ வந்துடுறான். அவனுக்கு தான் கொண்டாடினா உசுராச்சு, கையில நைஃப் எடுத்து அவங்களை குத்துற மாதிரி வந்தா அவங்களுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு பிளேட்ல குத்தவும் எல்லாரும் செம்மையா பயந்து போயிடுறாங்க. சாரி கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்துட்டேன், என்ன யாராவது கோவப்படுத்துற மாதிரி பேசினாங்கன்னா இப்படிதான் அப்பப்போ ஒரு மாதிரி ஆகிடுவேன். அதுவும் முக்கியமா ஸ்டெப் மாம் உங்களுக்கு தான் சொல்றேன், உங்க லிமிட் என்னவோ அதுக்குள்ளே இருந்துக்கோங்க, மறுபடியும் இந்த மாதிரி நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் நான் என்ன பண்ணுவேனே தெரியாதுன்னு சொல்லி கத்தியை காட்டி மிரட்டவும் அந்த அம்மா செம்மையா அலண்டு போயிடுது. நீ பாச்செல்லாம் உன் மூட வர அவங்க ஸ்பாயில் பண்ணிட்டாங்க, உன்னுடைய பர்த்டே கிஃப்ட் காட்டுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து உள்ள கூட்டிட்டு போறான். சோ ஹீரோயினுக்கான பர்த்டே கிஃப்டா ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு நெக்லஸ் தான் வாங்கிட்டு வந்திருக்கான். இந்த நெக்லஸ் $20 மில்லியன் செலவு பண்ணி வாங்கியிருக்கேன். இதை பார்த்துட்டுமே முடிவு பண்ணிட்டேன் கண்டிப்பா இந்த நெக்லஸ் உனக்கு பிடிக்கும்னு. இது உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்க உண்மையிலே எனக்கு என்ன பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியுமா, எனக்கு உங்ககிட்ட இருந்து டிவோர்ஸ் தான் வேணும்னு சொல்லவும் பயங்கரமா டென்ஷன் ஆகிறான். அவளை பிடிச்சு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அவ மூஞ்சி பார்க்கவே இவளுக்கு பிடிக்கல, முகத்தை திருப்பிக்கிறா. அவ மூஞ்சி அப்படியே திருப்பி கண்ணாடி முன்னாடி காட்டி உனக்கு இந்த நெக்லஸ் பிடிக்கலன்னா கூட பரவாயில்ல,
உனக்காக இன்னொரு gift கூட வச்சிருக்கான்னு சொல்லி கன் எடுத்து ஹீரோயின் தலையில வைக்கிறான். உன்ன மாதிரி தான் என் அம்மா எத்தனையோ தடவை என் அப்பா விட்டுட்டு ஓடி போக ட்ரை பண்ணாங்க. ஆனா ஒவ்வொரு தடவையும் எங்க அப்பா எங்க அம்மாவை கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாரு. நான் கூட எங்க அம்மா கிட்ட ரொம்ப பெக் பண்ணி கேட்டேன், தயவு செஞ்சு என்ன விட்டுட்டு போயிடாதீங்க, எனக்காக இருங்கன்னு. கடைசியில என்ன விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனல் ஆகி அழுதுட்டு இருக்கான். ஹீரோயினா அழுறா. ஆனா அவ அழுறதுக்காக இல்ல, உங்க அம்மா மாதிரியே நானும் நீ கண்டே பிடிக்க முடியாத இடத்துக்கு போயிடுறேன், தயவு செஞ்சு என்ன ஷூட் பண்ணிடுன்னு சொல்லி கண்ணு மூடி உட்காந்துருக்கா. இவனுக்கா செம்ம கோவம் வந்துட்டு இருக்கு. அப்பதான் ஒரு பிளாஷ்பேக் நினைச்சு பாக்குறான். இவன மாதிரியே உங்க அப்பனும் சரியான சைக்கோ போல. அவங்க அம்மா ஒவ்வொரு டைமும் அவங்க அப்பா வீட்டு தப்பிச்சு போகலான்னு பார்க்கும் போதெல்லாம் அவங்கள கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து பயங்கரமா அடிச்சு கொடுமை பண்ணிருக்காரு. இவருடைய டார்ச்சரை தாங்கிக்க முடியாத ஹீரோடைய அம்மாவும் ஹீரோ சின்ன பிள்ளையா இருக்கும் போது அவன் கண்ணு முன்னாடியே அவருடைய துப்பாக்கி எடுத்து ஷூட் பண்ணிட்டு அதே இடத்துல இறந்து போயிருப்பாங்க. இப்ப அதெல்லாம் கூட நினைச்சு பார்த்துட்டு பயங்கரமா எமோஷனல் ஆகிடுறான். பயப்படாத, இந்த துப்பாக்கில புல்லட்லாம் இல்ல. ஆக்சுவலி எதுக்காக என் அப்பா என் அம்மா மேல அந்த அளவுக்கு அப்சஸ்டா இருந்தாரு, எதுக்காக அவங்கள விடாம பிடிச்சு வச்சிருந்தாருன்னு எனக்கு புரியாம தான் இருந்தது. ஆனா நான் எப்போ ஃபர்ஸ்ட் டைமா பார்த்தனோ அப்பதான் எனக்கு புரிஞ்சுது இது எல்லாத்துக்குமே காரணம் காதல் தானே. ஆனா நீ கவலைப்படாத செல்லம், என் அப்பா என் அம்மாவை சாக விட்ட மாதிரி நான் உன்னை சாக விட மாட்டேன். நம்ம ரெண்டு பேரும் இதே மாதிரி எப்போதும் ஒன்னாவே இருப்போம். சரிவா, நம்ம போயிட்டு பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஹீரோயினை அங்க இருந்து கூட்டிட்டு போறான். இவ்வளவு ஏதோ பொம்மை மாதிரி அவன் கூட போயிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயினும் ரெஸ்ட் ரூம்ல ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்ப அங்க வந்த ஹீரோயினுடைய சிஸ்டரும், அக்கா உனக்கு கிடைச்ச ஹஸ்பண்ட் மாதிரி யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க, உன் ஹஸ்பண்ட் உன் மேல எவ்வளவு கேரிங்கா இருக்காருன்னு சொல்லவும், அவனுக்கு என் மேல கேரிங் இல்ல, ஒரு மண்ணு இல்ல, என் மேல அவனுக்கு இருக்கிறது எல்லாமே ஒரு பைத்தியக்காரத்தனமான பொசசிவ்னஸ் மட்டும்தான் சொல்றா. அப்போ ஹீரோயின் கையில அடிப்பட்ட மாதிரியான தடை இருக்கத பார்த்துட்டு, உன் கையில என்னாச்சு, இதுக்கு இவ்வளவு ரெட்டிஷா இருக்குன்னு கேக்குறா. அதுவா, நீ இவ்வளவு நேரம் பேசினல என் அன்பான ஹஸ்பண்டை பத்தி, அவருடைய அன்புக்கான வெளிப்பாடுதான் சொல்லிட்டு அங்க இருந்து போகலான்னு பாக்குறா. அப்ப அந்த பொண்ணு ஹீரோயினை ஸ்டாப் பண்ணி, நீ இங்க இருந்து தப்பிச்சு போக நினைக்கிறியா, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லவும் இவளும் திரும்பி அவ முகத்தை பாக்குறா. இங்க அப்படியே கட் பண்ணா நெக்ஸ்ட் ஹீரோ தான் காமிக்கிறாங்க. ஹீரோயினுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஹீரோனுடைய தங்கச்சி ரொம்ப பதட்டமா ஹீரோ கிட்ட ஓடி வந்து, என் அக்கா கடல்ல குதிக்க போறதா சொல்லிட்டு போறான்னு சொல்லவும் அதை கேட்ட ஹீரோவும் பயங்கர ஷாக் ஆகிறான். உடனே ஹீரோனி தெரிதான் ஓடிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோயினும் கடலுக்கு பக்கத்தால இருக்கக்கூடிய ஒரு மலையோட எட்ஜில தான் நிக்கிறா. ஹீரோ ஓடி வந்து, மேன்ஷன் என்ன பண்ற, முதல்ல இந்த பக்கம் வான்னு சொல்லி கூப்பிடுறான். நீங்க தானே சொன்னீங்க நீ செத்தாதான் என்னை விட்டு பிரிஞ்சு போகலாம், சாகிற வரைக்கும் உன்னை விட மாட்டேன்னு, அதான் சாக போறேன்னு சொல்றா. உடனே இவனும் அதை முன்னாடி நீலன் பண்ணி, இங்க பாரு மேன்ஷன், எல்லாமே என்னுடைய தப்பு தான், என்ன மன்னிச்சிரு, இதுக்கப்புறம் நான் உன்னை என்னைக்குமே அடிக்க மாட்டேன், உன்னை காயப்படுத்த மாட்டேன், தயவு செஞ்சு இந்த பக்கம் வந்துரு, என் அம்மா மாதிரி நீ என்னை விட்டுட்டு போயிடாதன்னு ரொம்ப அழுது கெஞ்சிட்டு இருக்கான். அடுத்த ஜென்மன்னு ஒண்ணு இருந்தா உன்னை மீட் பண்ணவே கூடாதுன்னு சொல்லிட்டு மலையில இருந்து கடல்ல குதிச்சிடுறா. அப்ப கூட விடாம ஹீரோயின் குதிச்ச இடத்துல வந்து எல்லா இடத்துலயும் தேடி பாக்குறா. அங்க எங்கேயுமே ஹீரோயின் இல்ல. அதுவும் அந்த இடத்தோட நீர்மட்டமும் கம்மியா தான் இருக்கு. உன்னை சாக விட மாட்டேன், எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சிடும் சொல்லிட்டு பயங்கர வெறியோட தேடிட்டு இருக்கான். ஒருவேளை இங்க இருந்து தப்பிச்சு கூட போயிருக்கலாமேன்னு சொல்லிட்டு அந்த ரெசார்ட்டை சுத்தியும் பயங்கரமான காடா இருக்கு. அந்த இடத்த ஃபுல்லாவும் ஹீரோவும் ஆண்களும் தேடிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் அந்த காட்டுக்குள்ளதான் சுத்திட்டு இருக்கா. அவங்க கண்ணில் படாம எப்படியாவது அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சலான்னு சொல்லிட்டு உசுர கையில பிடிச்சிட்டு ஓடி வந்துட்டு இருக்கா. இங்க இருந்து ரோட்டுக்கு போற எல்லா வழிகளையும் பிளாக் பண்ணுங்க, அவளை உயிரோடு பாக்கணும், இல்லன்னா அவ பாடியாவது நான் பாக்கணும்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் தேட சொல்லிட்டு இருக்கான். ஒரு வழியா ஹீரோயினா அந்த காட்டுக்குள்ள இருந்து ரோட்டு பக்கமா வந்துடுறா. அப்ப அவளுக்கு முன்னாடி ஒரு கார் வந்துட்டு இருக்கவும் கையை காட்டி ஸ்டாப் பண்றா. அந்த கார்ல வந்த பர்சனும் ஹீரோயினை பார்த்துட்டு என்னாச்சுன்னு கேட்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, என்ன துரத்திட்டு வராங்கன்னு சொல்லவும் உடனே இவனும் அங்க இருந்து ஹீரோயினை கூட்டிட்டு போயிடறான். ஜஸ்ட் மிஸ்ல ஹீரோயினும் அவருடைய ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து தப்பிச்சிடறா. அதே சமயத்துல இந்த பக்கம் ஹீரோயினை தப்பிக்க வச்சாலையா அவங்க தங்கச்சியை தான் காமிக்கிறாங்க. இவனும் தான் அக்கா பாவமேனு தான் அக்கா மேல இருக்கிற அக்கையில தான் தப்பிக்க வைக்கல, இவளுக்கு தான் அக்கா புருஷன் மேல ஒரு கண்ணு. ஹீரோ ஹீரோயின் கிட்ட அன்பா இருக்குது, அவளுக்கு ஜுவல்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து அவளை ரொம்ப டேக் கேர் பண்ணிக்கிறத பாத்துருப்பா. சோ தான் அக்கா இருக்கிற இடத்துல தான் இருந்தோம்னா ஹீரோ தன்னை இந்த மாதிரி தான் கவனிச்சுப்பான், தனக்காக இந்த மாதிரி ஜுவல்ஸ் எல்லாம் வாங்கி கொடுப்பான்னு ஆசைப்படுதான். ஹீரோனை துரத்தி விட்டுட்டு அவ இடத்த இவ பிடிக்கலான்னு பிளான் போட்டுதான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கா. நெக்ஸ்ட் இந்த பக்கம் நம்ம ஹீரோனை தான் காமிக்கிறாங்க. ஹீரோனை காப்பாத்தி கூட்டிட்டு வந்தாரு இல்லையா, அந்த பர்சன் பேரு வேன். ஆக்சுவலி அவருடைய பிளாஸ்டிக் சர்ஜரியன். சோ ஹீரோனியா அவருடைய வீட்டுக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்காரு. சோ ஹீரோனிக்கு அந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் ஒரு டாக்டர் பிளாஸ்டிக் சர்ஜரின்னு தெரிய வருது. உங்களால என்னுடைய ஃபேஸ மாத்த முடியுமான்னு கேக்குறா. இந்த மாதிரி எல்லாம் கிரிமினல்ஸ் மட்டும் தான் என்கிட்ட கேட்பாங்க. அப்போ நீ கேக்குறனா, நீ கிரிமினலான்னு கேட்க, நான் கிரிமினல் இல்ல, என் ஹஸ்பண்ட் தான் ஒரு கிரிமினல், அவன் எனக்கு என்ன பண்ணி வச்சிருக்கான் பாருங்கன்னு சொல்லிட்டு அவ ட்ரெஸ் எல்லாம் கழட்டி காமிக்கிறா. அவ உடம்பு ஃபுல்லாவும் பயங்கரமான அடிவாங்கின தடங்கள் இருக்கு. இந்த அளவுக்கு இந்த பொண்ணு அவ ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து அபியூஸ் அனுபவிச்சிருக்காளேன்னு சொல்லிட்டு டாக்டர் அவளுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்றதா ஒத்துக்கிறாரு. சோ ஹீரோயின் கிட்ட உன் முகத்தை எப்படி மாத்திக்கணும்னு ஆசைப்படுற, நீ எந்த மாதிரி மாறணும்னு ஆசைப்படுறன்னு கேட்க, அப்ப அவளுக்கு முன்னாடி டேபிள்ல ஒரு புக் இருக்கும். அந்த புக்கோட லேபிள்ல ஒரு பொருளுடைய போட்டோ இருக்கிறத பார்த்துட்டு, எனக்கு இந்த பொண்ணு மாதிரி முகம் வேணும், இனி இந்த மாதிரி மாத்திடுங்கன்னு சொல்றா. ஆனா எதுக்காக இந்த பொண்ணுடைய முகத்தை கேட்கறேன்னு கேட்கவும், எனக்கு இந்த பொண்ணுடைய சிரிப்பு ரொம்பவே பிடிச்சிருக்கு, சோ என்னுடைய அடையாளத்தை மாத்தி நான் ஒரு புது வாழ்க்கையை வாழணும்னு சொல்றா. அதுக்கு அந்த டாக்டர்
டாக்டருமே சரின்னு சொல்லிட்டு ஹீரோயினை சர்ஜரி பண்ணதான் கூட்டிட்டு போறாரு. அட் த சேம் டைம் இந்த பக்கம் ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் இல்லாம குடிச்சு ஒரு மாதிரி ஆகிடுறா. அப்போ ஹீரோடைய அசிஸ்டன்ட் அங்க வந்து நாங்க ரெசார்ட்டை சுத்தி எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம், எங்களால அவங்கள ஃபைண்ட் அவுட் பண்ணவே முடியலன்னு சொல்றாரு. எவ்வளவு ஹெலிகாப்டர் வேணாலும் அனுப்புங்க, கடலை சுத்தி ஃபுல்லா தேடுங்க. ஒண்ணு நான் அவளை உயிரோட பாக்கணும், இல்ல அவ பாடியாவது பாக்கணும், இல்லன்னா நான் உங்களை யாரையும் உயிரோட விட மாட்டேன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் 1 மந்த்க்கு அப்புறம் தான் காமிக்கிறாங்க. எங்க டாக்டர் ஹீரோனிக்கு கொஞ்சம் கொஞ்சமா சர்ஜரி பண்ணி அவ கேட்ட மாதிரியே முகத்தை மொத்தமா மாத்திடுறாரு. டாக்டர் ஹீரோயின் முகத்துல இருக்கிற கட்டெல்லாம் அவிழ்த்துட்டு அவ கிட்ட கண்ணாடி கொடுத்து பார்க்க சொல்றாரு. அவளும் வாங்கி பாக்குறா. இப்பதான் அவளுக்கு ரொம்பவே ஹாப்பியாவும் நிம்மதியாவும் இருக்கு. ரொம்பவே எமோஷனல் ஆகி அழுதுட்டு இருக்கா. டாக்டருக்கும் நன்றி சொல்றா. இதுக்கப்புறம் நான் என்னுடைய புது வாழ்க்கையை வாழ போறேன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு இருக்கா. அதுக்கப்புறம் டாக்டர் ஹீரோயினிய ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி அவருடைய வீட்டுக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்காரு. இப்போதைக்கு அவளுக்கு போறதுக்கு இடம் இல்ல, வீடு இல்லங்கிறதால கொஞ்ச நாளைக்கு மட்டும் இங்க தங்கிக்கோ, உனக்கான நல்ல பிளேஸ் கிடைச்சதோ நீங்க இருந்து கிளம்பிடலான்னு சொல்ல, அதுக்கு இவளும் கண்டிப்பா உங்க வீட்டுல நான் ஃப்ரீயா எல்லாம் தங்க மாட்டேன், என்னால முடிஞ்ச உதவியை செய்வேன்னு சொல்லிட்டு டேபிள் மேல இருந்த புக்ஸ் எல்லாம் அடுக்கி வைக்கலான்ட்டு எடுக்கும்போது அந்த புக்ஸ்ல இருந்து ஒரு போட்டோ கீழே இருந்து விழுது. அந்த போட்டோவில் டாக்டர் கூட இன்னொரு பொண்ணுமே இருக்கா. அந்த பொண்ணுடைய முகத்தை பார்க்கும்போது தான் செஸ்லாம் ஹீரோயின் முகம் மாதிரி இருக்கு. எவ்வளவு அந்த போட்டோல இருக்கிற பொண்ணை பத்தி கேட்கவும் அவ என்னோட எக்ஸ் வைஃப் தான், 5 வருஷத்துக்கு முன்னாடி உடம்பு சரியில்லாம இறந்து போயிட்டதா சொல்றாரு. என்ன மன்னிச்சிருங்க, என்னுடைய இந்த முகம் உங்க எக்ஸ் வைஃபோட முகம்னு தெரியாது, தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா கேட்டிருக்க மாட்டேன்னு சொல்றா. அதுக்கு டாக்டரும் பரவாயில்ல விடுங்க, எங்களுக்கு நடந்தது ஒரு அக்ரிமெண்ட் மேரேஜ் தான், என்னுடைய ஃபேமிலி என்ன மேரேஜ் பண்ணிக்க சொல்லி பிரஷர் பண்ணதாலதான் அந்த பொண்ணை நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி அவ எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு, எனக்கு ஹெல்ப் பண்ணதான் என்ன மேரேஜ் பண்ணிக்கிட்டான்னு சொல்றாரு. நீ உன்னுடைய எக்ஸ் ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகணும்னா உனக்கு ஒரு அடையாளம் தேவை, அதனால என்னுடைய எக்ஸ் வைஃபோட அடையாளத்தை யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்றாரு. ஆனா டாக்டர் இது ஒர்க் அவுட் ஆகுமான ஹீரோயினி கேட்க, இன்னும் கொஞ்ச நாள்ல என் ஃப்ரெண்டோடைய வெட்டிங் வரப்போகுது, சோ அந்த வெட்டிங் அப்போ உன்னுடைய இந்த நியூ ஐடென்டிட்டியா ரிவீல் பண்ணினா கரெக்டா இருக்கும்னு சொல்றாரு. அதுக்கு இவ்வளவு ஓகே சொல்ல, இன்னொரு பக்கம் நம்ம சைக்கோ ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. இன்னமும் அவன் ஹீரோயின் எங்க போனான்ட்டு அவன் நினைப்புலயே அவளே தான் தேடிட்டு இருக்கான். அப்ப அவனை தேடி இந்த ஹீரோயினுடைய சப்சிஸ்டர் தான் போறா. கையில சாப்பாடு வேற எடுத்துட்டு போறா. நீங்க கொஞ்ச நாளா சரியா சாப்பிடாம இருக்கீங்க, கொஞ்சமாவது சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு சாப்பாடு கொடுக்குறா. அதுக்கு இவனும் வேணான்னு சொல்லிட்டு இருக்கும் போது அங்க ஹீரோடைய அசிஸ்டன்ட் வந்து நாளைக்கு ஒரு முக்கியமான வெட்டிங் ஈவென்ட் இருக்கு, அந்த ஈவென்ட்டுக்கு நீங்க போறீங்களான்னு கேக்குறாரு. அதுக்கு ஹீரோ பதில் சொல்றதுக்கு முன்னாடி இந்த சப்சிஸ்டர் என்ன சொல்றானா, இப்பதான் என் அக்காவுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு, அதுக்குள்ளே இந்த மாதிரி நீ ஈவென்ட்டுக்கு எல்லாம் கூப்பிடுறீங்க, அவரால் எப்படி அதெல்லாம் அட்டன் பண்ண முடியும்னு கேட்கும்போது அது கேட்டதும் ஹீரோக்கு செம்ம கோவம் வந்துருது. அப்பனா நீ என்ன என் வைஃப் செத்து போயிட்டான்னு சொல்ல வரியா, இதுக்கப்புறம் அவளை அந்த மாதிரி சொன்ன உன்னை பொண்ணு புதைச்சிரும்னு சொல்லிட்டு அவளை வான் பண்ணிட்டு போறான். இங்க கட் பண்ணா நெக்ஸ்ட் அந்த வெட்டிங் டேவ்ல தான் காமிக்கிறாங்க. டாக்டர் ஹீரோயினியா தான் கூட அந்த வெட்டிங்க்கு தான் கூட்டிட்டு வராரு. அப்ப அங்க கிளாராங்கிற ஒரு பொண்ணு ஓடி வந்து டாக்டர் கிட்ட பேசிட்டு இருக்கா. ஹீரோயினவும் யாருன்னு கேக்குறா. அவகிட்ட ஹீரோயினியா தன்னுடைய வைஃப் கிரேஸ்ன்னு சொல்லிட்டு இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாரு. அதோட இந்த கிளாராவையும் தான் அம்மாவுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டோடைய பொண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோயினி கிட்டயே இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாரு. ஆனா இந்த கிளாராவுக்கு ஹீரோயினியா சுத்தமாவே பிடிக்கல. அவங்க கிட்ட சரியா பேசாம கூட அங்க இருந்து கிளம்பிடுறா. ஆக்சுவலி டாக்டருக்கும் டாக்டருடைய வைஃபுக்கும் நடந்த அந்த மேரேஜ் வந்து இந்த ஊர்ல நடக்கலையா, வேற ஒரு சிட்டி நடந்ததா. அதனாலயே நிறைய பேருக்கு என் வைஃப் யாருங்கிறதும் தெரியாது, அவளை யாரும் மீட் பண்ணதே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டா அதே பிளேஸுக்கு அதே ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ண ஹீரோமே அங்க வரா. அதுவே இவங்களுக்கு பின்னாடிதான் வந்து நிக்கிறா. அவனை பார்த்ததுமே ஹீரோயின் செம்மையா நடுங்கிட்டு இருக்கா. முகத்தை கூட காட்டாம திரும்பிக்கிறா. நம்ம டாக்டர் ஹீரோ பார்த்துட்டு அங்கிள் வாங்கன்னு சொல்லிட்டு அவனை வெல்கம் பண்றாரு. ஆக்சுவலி நம்ம ஹீரோ நம்ம டாக்டருக்கு வேற யாரும் கிடையாது, சொந்த அங்கிள் தான். அப்ப இவனு கேக்குற உங்க பக்கத்துல இருக்கிற இந்த பொண்ணு யாருன்னு. இவ என்னுடைய வைஃப் கிரேஸ்ன்னு சொல்லிட்டு அவன் கிட்ட ஹீரோயினை இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாரு. ஹீரோவும் அவ கிட்ட ஹலோ சொல்லிட்டு ஹேண்ட் ஷேக் பண்ண போறா. ஆனா ஹீரோயினுக்கு தான் செம்மையா ஷிவரா இருக்கு. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்கு, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து நைஸா எஸ் ஆகிறா. அதுக்கப்புறம் டாக்டர் ஹீரோ கூட தான் ஒன்னா போறா. இன்னொரு பக்கம் இங்க ரெஸ்ட் ரூம் வந்த ஹீரோயினும் அவ முகத்துல இருக்கிற அந்த பயத்தெல்லாம் சரிப்படுத்திக்கிட்டு கொஞ்சம் தைரியமா வெளியில வரும்போது இந்த கிளாரா தான் அவ ஃப்ரெண்டு கூட வரா. உன்ன டாக்டர் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி டிவோர்ஸ் பண்ண போறதா சொல்லிட்டு இருந்தாரு, நீ தான் விடாம அவரை பிடிச்சு வச்சிருக்கியா, உனக்குலாம் வெக்கமா இல்லையான்னு கேட்டு திட்டிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோயினும் நீ ஃபர்ஸ்ட் நல்ல பொண்ணா, உன்னுடைய கேரக்டர் தான் ரொம்பவே ஒஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டு அவகிட்ட பதிலுக்கு பதில் பேசிட்டு இருக்கும்போது அந்த கிளாரா கோவப்பட்டு ஹீரோயின் அறையிலான்ட்டு வரும்போது அப்ப கரெக்டா அங்க ஹீரோ வந்தாரா. அவ கையை பிடிச்சு ஸ்டாப் பண்ணிடுறா. அப்போ இந்த கிளாராவும் நீங்க யார் ஃபர்ஸ்ட் உங்க வேலையை பார்த்துட்டு போகாம எதுக்கு எங்க விஷயத்துல தலையிறீங்கன்னு சொல்லும்போது அப்போ ஹீரோவும் தன்னுடைய பேரு செஞ்சுவான்னு சொல்லிட்டு தன்னுடைய ஐடென்டிட்டி என்னங்கிறதையும் சொல்ல அவ மிரண்டு போயிடுறா. அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி டாக்டருடைய அங்கிள் தானே ஹீரோ, சோ அவன் கிட்ட பிரச்சனை வச்சுக்க கூடாதுன்னு எதுவுமே பேசாம அங்க இருந்து சைலண்டா கிளம்பிடுறா. அவன் அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் நீங்க ஓகே தான் கேட்டு ஹீரோனை டச் பண்ணலான்ட்டு போகும்போது அவன் டச் கூட பண்ணலாம். அதுக்குள்ளேயே இவ கீழே விழுந்து அழுதுட்டு இருக்கா. ஒரு மாதிரி பேனிக் ஆகிடுறா. இவ இந்த அளவுக்கு அவனை பார்த்து பயப்படவும் ஹீரோக்கு வர இவன் மேல சந்தேகம் வருது. நீங்க எதுக்காக இந்த அளவுக்கு என்ன பார்த்து பயப்படுறீங்க, உண்மையே நீங்க யாரு, ஃபர்ஸ்ட் என்ன பாருங்க, உங்க முகத்தை என்கிட்ட காட்டுங்கன்னு சொல்றா. ஆனா ஹீரோயின் நிமிர்ந்து அவன் முகத்தை பார்க்கவே மாட்டேன்.
மாட்டேங்கிறா. ரொம்பவே பயந்து போயிட்டு நடுங்கிட்டு இருக்கா. உடனே இவனும் அவளை பிடிச்சிருது. உன் முகத்தை காட்டுன்னு சொல்றேன், எதுக்கு பயந்துட்டு இருக்கன்னு கேட்டு அவன் முகத்தை பார்க்கும்போது இவனுக்கு ஹீரோயினே பாக்குற மாதிரி தோணிட்டு இருக்கு. நீ யாரு, உண்மையிலே நீ யாருன்னு இப்ப சொல்ல போறீ இல்லைன்னு கேட்டு அவளை போட்டு மிரட்டிட்டு இருக்கும் போது கரெக்டா அங்க டாக்டருமே வந்துறாரு. ஹீரோ பிடிச்சு நகர்த்தி விட்டுட்டு ஹீரோயினை கேர் பண்ணிக்கிறாரு. தயவு செஞ்சு நீங்க எந்த கூட்டிட்டு போங்க, எனக்கு ரொம்பவே பயமா இருக்குன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கா. இவனும் ஹீரோவை முறைக்க பார்த்துட்டு அவளை அங்கிருந்து தூக்கிட்டு போகலான்னு பார்க்கும்போது அப்போ ஹீரோ ஸ்டாப் பண்ணி வென் ஒரு நிமிஷம் இரு, நான் உங்ககிட்ட பேசணும்னு சொல்லும் போது அங்கிள் இவ என்னுடைய வைஃப், உங்களுடைய நீஸ் இல்ல, சோ கொஞ்சம் ரெஸ்பெக்டா நடந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவை வார்ன் பண்ணிட்டு ஹீரோயினை தூக்கிட்டு அங்கிருந்து டாக்டர் கிளம்பிடுறான். காருக்கு வந்தும் கூட ஹீரோயினுக்கு ஹீரோ மேல இருக்கிற அந்த பயம் விட்டு போகல. கை கால்லாம் பயங்கரமா நடுங்கிட்டு இருக்கு. அப்போ டாக்டர் அவகிட்ட கேக்குறாரு, என்னாச்சு, எதுக்காக என் அங்கிளை பார்த்துட்டு இந்த அளவுக்கு பயப்படுறேன்னு. அதுக்கு இவ்வளவு ஒரு மாதிரி நடுக்கத்தோட அவன் தான் என்னுடைய எக்ஸஸ் பண்ண சொல்ல அதை கேட்டு டாக்டருக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. என்ன சொல்ற, என் அங்கிள் தான் என்னுடைய எக்ஸஸ் பண்றா, அப்பனா இதுக்கு முன்னாடி உன்னை அடிச்சு கொடுமைப்படுத்தினது என்னுடைய அங்கிளான்னு கேட்க அதுக்கு ஹீரோயினும் ஆமான்னு சொல்றா. நான் இப்பவே போயிட்டு அவர்கிட்ட கேக்குறேன், அவருக்கு என்ன பண்ற பாருன்னு சொல்லிட்டு கோவத்தோட டாக்டர் அங்க இருந்து போகலான்னு பார்க்கும்போது ஹீரோயின் அவரை ஸ்டாப் பண்ணி, நீங்க மட்டும் அவர்கிட்ட போயிட்டு இந்த விஷயத்தை பத்தி பேசுனீங்கன்னா அப்புறம் நம்ம இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறது எல்லாமே ஸ்பாயில் ஆயிடும். தயவு செஞ்சு அந்த மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க, என்ன காட்டி கொடுத்துறாதீங்கன்னு சொல்லிட்டு அவனை காம்ப்ரமைஸ் பண்றா. ஆக்சுவலி டாக்டர் ஹீரோடைய ஃபேமிலி சேர்ந்தவன் தான். அவங்க அம்மாவுடைய சர்நேமை இவர் யூஸ் பண்ணதாலதான் ஹீரோயினால இவர் ஹீரோடைய ஃபேமிலி சேர்ந்தவர்னு கண்டுபிடிக்க முடியாம போயிருக்கு. அது மட்டும் இல்லாம டாக்டர் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே தன்னுடைய ஸ்டடீஸ்க்காக அப்ராட் போயிட்டாரா. அதனாலயே அவங்க அங்கிள மீட் பண்ண முடியாமலே போயிடுச்சா. சோ நான் மட்டும் அப்ராட் போகாம இருந்தேன்னா என் அங்கிளை பத்தி எனக்கு தெரிஞ்சிருக்கும், உன்னை இந்த ஈவெண்ட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்க மாட்டேன், அவரை மீட் பண்ணவே வச்சிருக்க மாட்டேன்னு சொல்றான். அதுக்கு ஹீரோயினும், பரவாயில்ல விடுங்க, நீங்க என்ன தெரிஞ்சா பண்ணீங்க, எல்லாம் என் நேரம், யார நான் அவாய்ட் பண்ணிட்டு வந்தனோ, யார நீ என் லைஃப்ல பாக்கவே கூடாதுன்னு நினைச்சனோ அவனையும் அடிக்கடி பாக்குற மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் டாக்டர் தான் அவளை கன்சல்ட் பண்றாரு. மறுபடியும் இந்த மாதிரி நடக்காது, மறுபடியும் நான் அவரை உங்களை மீட் பண்ண விட மாட்டேன், அவரெல்லாம் மறுபடியும் உங்களுக்கு எந்த கஷ்டமும் வராதுன்னு சொல்லிட்டு அவளை அங்க இருந்து கூட்டிட்டு போறான். அதுக்கப்புறம் ஹீரோடைய வீட்டுல தான் காமிக்கிறாங்க. ஹீரோ வீட்டுக்கு வரும்போது அங்க ஹீரோனுடைய சிஸ்டர் தான் இவனுக்காக குக் பண்ணிட்டு இருக்கா. அவளை பின்பக்கத்துல இருந்து பாக்கவும் அவன் ட்ரெஸ் எல்லாம் பாக்கவும் இவனுக்கு ஹீரோயினை பாக்குற மாதிரி இருக்கு. அண்ணே நீ வந்துட்டியா, எனக்கு தெரியும் நீ என்னை விட்டுட்டு போக மாட்டேன்னு, உன்னால எப்படி என்ன விட்டுட்டு இருக்க முடியும்னு சொல்லிட்டு அவளை போயிட்டு ஹக் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் தான் இவளை பாக்குறான். அங்க ஹீரோயின் இல்ல, ஹீரோடைய தங்கச்சி தான் நிக்கிறான் தெரியும். அவளை விட்டு விலகி போய் நின்னுக்கிறான். நீ எதுக்கு இங்க வந்தா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டு அவளை திட்டிட்டு இருக்கான். அது பிரதர் இல்ல, என் அக்கா போனதுக்கு அப்புறம் நீங்க ரொம்பவே அப்செட்டா இருக்கீங்க, சரியா சாப்பிட கூட மாட்டேங்கிறீங்க, அதுக்காக தான் உங்களை கேர் பண்ணிக்க வந்தேன்னு சொல்றா. நீ ஒன்னு என்ன கேர் பண்ணிக்க தேவைன்னு சொல்லிட்டா ஃபர்ஸ்ட் என் வைஃபோட ட்ரெஸ் எதுக்காக போட்டுன்னு கேட்டு திட்டிட்டு இருக்கான். அது குக் பண்ணும்போது என் ட்ரெஸ் கொஞ்சம் டர்ட்டி ஆயிடுச்சு, அதனாலதான் என் அக்காவோட ட்ரெஸ் எடுத்து போட்டேன்னு சொல்றா. என் வைஃபோட ட்ரெஸ் எங்க இருந்து எடுத்தியோ ஒழுங்கா அங்கேயே கொண்டு போய் வச்சிடு, அவளுடைய எந்த திங்ஸ்லயும் நீ கையை வைக்க கூடாது, அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் இந்த வீட்டு பக்கமே வராதுன்னு சொல்லிட்டு அவளை அங்கிருந்து வெளியில போக சொல்ல அவ்வளவு ரொம்பவே அப்செட் ஆகி அங்க இருந்து கிளம்பிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோவுக்கு கேர் சென்டர்ல இருந்து கால் வருது. ஹீரோயின் அப்பா அங்கதான் இருக்காரு போல. சோ ஹீரோயினே எங்களால ரீச் பண்ண முடியல, அதனாலதான் உங்களுக்கு கால் பண்ணோம், உங்க ஃபாதர் எல்லாம் சரியா சாப்பிட மாட்டேங்கிறாரு, வந்துட்டு போங்கன்னு சொல்ல இவனுமே ஹீரோயின் அப்பாவை பார்க்க அங்க போறான். அங்க ஹீரோயின் அப்பா வீழ்ச்சியில தான் உட்காந்துருக்காரு. ஹீரோயினை பார்க்காம சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஸ்டபனா இருக்காரு. அப்போ ஹீரோ தான், உங்க பொண்ணு டிராவல் இருக்கா, இன்னும் 2 நாள்ல அவளை உங்களை பார்க்க கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவரை சமாதானப்படுத்தி சாப்பிட வைக்கிறான். அதோட அங்க இருக்கிற டாக்டர்ஸ் நர்ஸையுமே வார்ன் பண்றான், என்னுடைய ஃபாதர் இல்லாவ ரொம்பவே கேர் பண்ணி பாத்துக்கணும், அப்படி இல்லைன்னா உங்களை வேலையை விட்டே தூக்கிடுவேன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கான். அதுக்கு அவங்களும் கண்டிப்பா நாங்க நல்லா பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு இருக்கும் போது அட் த சேம் டைம் எங்க ஹீரோயினும் அவங்க அப்பா பார்க்க அதே கேர் சென்டருக்கு தான் வந்துட்டு இருக்கா. அப்பாவுக்கு ஒரே அடையாளம் தெரியாது, அவருக்கு எப்படி நான் புரிய வைப்பேன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கும் போது கரெக்டா ஹீரோவும் அந்த ரூம்ல இருந்து வெளியில போக ஹீரோயினும் அப்பதான் உள்ள என்டர் ஆகிறா. நல்ல வழியா 2 பேரும் பாத்துக்கலாம். ஹீரோ அங்க இருந்து கிளம்பிடுறான். ஹீரோயினும் அவங்க அப்பா கிட்ட வந்துடுறா. அவங்க அப்பா கிட்ட போயிட்டு, அப்பா உங்களுக்கு என்ன அடையாளம் தெரியுதா, நான் தான் உங்க பொண்ணு கோ மென்ஷன், சீக்கிரமாவே உங்களை இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுன்னு சொல்லிட்டு இருக்கா. அவருக்கும் இவ யாருங்கிறது தெரியுது போல. இவளை பார்த்துட்டு சிரிக்கிறாரு, தலையாட்டுறாரு. அப்பதான் ஹீரோயின் நோட்டீஸ் பண்றா அங்க ஹீரோடைய போன் இருக்கிறது. அப்பனா ஹீரோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க வந்துட்டு போயிருக்கான்னு தெரிய வர இன்னொரு பக்கம் இங்க ஹீரோவும் போனை மறந்து வச்சுட்டேன்னு சொல்லிட்டு போன் எடுக்கதான் திரும்ப அந்த கேர் சென்டருக்கு வந்துட்டு இருக்கா. அண்ட் இந்த பக்கம் ஹீரோயினும் அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு வேக வேகமா அங்க இருந்து வெளியில போகலான்னு பார்க்கும்போது கரெக்டா ஆப்போசிட் தான் ஹீரோ வந்துட்டு இருக்கான். அவனை பார்த்த பதட்டத்துல பக்கத்துல வந்த ஸ்ட்ரெச்சர் அடிச்சு கீழே விழுந்துடுறா. அதனால அவனுமே இவளை கண்டுக்காமலே உள்ள போயிடுறான். ஹீரோயினும் இதான் சான்ஸ் அங்க இருந்து வெளியில ஓடி வந்துடுறா. எங்க போன் எடுக்க வந்த ஹீரோவும் ஹீரோயின் அப்பாவுடைய கையில நகங்கள்லாம் வெட்டி இருக்கு, பக்கத்துல நெயில் கட்டி இருக்கிறதையும் பாக்குறான். அப்படின்னா ஹீரோயின் இங்க வந்தாலான்னு கேட்டு டவுட் ஆயிட்டு இருக்கான். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஹீரோயின் எப்ப அவங்க அப்பா பார்க்க வந்தாலும் இந்த மாதிரி தான் அவங்க அப்பாவுடைய கையில இருக்கிற நகத்தெல்லாம் கட் பண்ணி விடுவா போல. சோ இவனுக்கு டவுட் வந்து அவர்கிட்ட கேட்டுட்டு இருக்கும்போது அவருமே ரொம்ப பேனிக் ஆகுறாரு. எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலி அவரால் பேச முடியாது, தெரியாதுன்னு சொல்லிட்டு சைகை மட்டும் காட்டுறாரு. உடனே ஹீரோக்கு டவுட் வந்து அவனுடைய அசிஸ்டன்ட் கூப்பிட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ் தான் செக் பண்ணி பார்க்க சொல்றான். சோ செக் பண்ணி பார்த்ததுல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹீரோயின் இந்த ரூம்ல இருந்து வெளியில போனதும்
அதுவும் முக்கியமா ஹீரோ பார்த்தா அவ பயந்து கீழே விழுந்துலாம் இருந்து போயிருப்பாளையா, அதுவுமே தெரிய வருது. இதுக்கு முன்னாடி ஹீரோயின் இவனை பார்த்துட்டு ரெஸ்ட் ரூம்ல இருக்கும் போது பயந்து நடுங்கி கீழே விழுந்திருப்பாளையா, அதையுமே நினைச்சு பாக்குறான். ஏதோ ஒரு விஷயத்த இந்த பொண்ணு மறைச்சிட்டு இருக்கா, ஏதோ ஒண்ணு இருக்குன்னு சொல்லிட்டு டவுட்ல ஹீரோயினை பார்க்க டாக்டர் வீட்டுக்கு தான் கிளம்புறான். நெக்ஸ்ட் இங்க டாக்டருடைய வீட்டுல தான் காமிக்கிறாங்க. டாக்டருக்கு உடம்பு சரியில்லை போல. ஹீரோயின் அவன் பக்கத்துல வந்து அவன் நெத்தில எல்லாம் கை வச்சு பார்த்துட்டு, உங்களுக்கு என்ன இந்த அளவுக்கு ஃபீவர் அடிக்குது, நான் போயிட்டு உங்களுக்கு மெடிசன் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போகலான்னு பார்க்கும்போது, இல்ல அதெல்லாம் ஒண்ணு வேணாம்னு சொல்லிட்டு அவ கையை பிடிச்சு இழுக்கும் போது அவ கால் ஸ்லிப் ஆகி டாக்டர் மேலே விழுந்துறா. இவ்வளவு க்ளோஸ்ல 2 பேரும் வரவும் அப்படியே ஸ்டன் ஆகி போயிட்டு 2 பேரும் பாத்துட்டு இருக்காங்க. அப்போ காலிங் அடிக்கிற சத்தம் கேக்குது. அங்க ஹீரோ தான் வந்திருக்கான் போல. டாக்டர் தான் போயிட்டு டோரை ஓபன் பண்றாரு. அங்கிள் நீங்களா, நீங்க இங்க என்ன பண்றீங்கன்னு கேட்கும்போது அவனை பார்த்ததுமே ஹீரோயின் அங்க இருந்து ரூமுக்குள்ள ஓடிடுறா. எங்க ஹீரோவும் உன் வைஃபை பார்க்க தான் வந்திருக்கான், உன் வைஃப் எங்கன்னு கேட்டு அவன் பாட்டுக்கு உள்ள வந்துட்டு இருக்கான். நீங்க எதுக்கு என் வைஃபை பார்க்க வந்திருக்கீங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு கேக்குறான். எனக்கு உன் கூட பேசலாம் டைம் இல்ல, உன் வைஃப் என்ன பாத்தே ஆகணும், அவகிட்ட பேசி ஆகணும்னு சொல்லிட்டு நீ இந்த வீட்டுக்குள்ளதான் இருக்குன்னு தெரியும், வெளியில வர போறியே இல்லையான்னு கேட்டு ஒவ்வொரு ரூமா செக் பண்ணிட்டு இருக்கான். அப்ப டாக்டர் பின்னாடி போயிட்டு, அங்கிள் நீங்க உங்க லிமிட்டை ரொம்பவே கிராஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, என் அங்கிள் கூட பார்க்க மாட்டான், இப்பவே நான் போலீஸுக்கு கால் பண்ணிடுவேன், வெளியில போறீங்களா இல்லன்னு கேட்டு வான் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோவும் நீ ஏதோ என்கிட்ட இருந்து மறைக்கிறேன்னு நினைக்கிற, அந்த விஷயம் மட்டும் என்னன்னு தெரிஞ்சது என் நெஃபின் கூட உன்னை பார்க்க மாட்டான், அதுக்கப்புறம் சாவு என் கையில தான் சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு உள்ள போயிட்டு டோர் ஓபன் பண்ண போறான். ஹீரோயினும் உள்ள ஷவரை திறந்து விட்டுட்டு குளிக்கிற மாதிரி நின்னுட்டு இருக்கா. இங்க பாருங்க அங்கிள், உள்ள என் வைஃப் குளிச்சிட்டு இருக்கா, எதுக்கு அவளை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் இங்க இருந்து வெளியில போக முடியுமா இல்லையான்னு கேட்டு கத்திட்டு இருக்கான். நான் என்னுடைய வைஃபை தேடுறதா யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு போயிட்டு அவ குளிக்கிறான்னு கூட பார்க்காம டோர் ஓபன் பண்றான். அங்க ஹீரோயினும் டவலோட தான் நிக்கிறா. எதுக்கு உள்ள வந்தீங்கன்னு கேட்டு அவனை திட்டிட்டு இருக்கா. உடனே டாக்டர் அவனை பிடிச்சு வெளியில தள்ளி இழுத்துட்டு வந்துடுறான். ஆமா இன்னைக்கு உன் வைஃப் எதுக்காக அந்த நர்சிங் ஹோமுக்கு வந்தா, அதுக்கான ரீசன் எனக்கு தெரிஞ்சாகணும்னு சொல்லவும் அதுக்கு டாக்டரும் அவ என்னுடைய வைஃப், அவ எங்க போறா வராங்கறத பத்திலாம் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லவும், ஃபர்ஸ்ட் அவ உன்னுடைய வைஃபே இல்ல, ஏதோ ஒரு விஷயத்த எங்கிட்ட மறைச்சிட்டு இருக்க, உண்மையை சொல்ல போறியா இல்லையா, அவ யாருன்னு கேட்டு மிரட்டிட்டு இருக்கா. அங்கிள் இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க, அவ என் வைஃப் இல்லன்னா அப்ப உங்க வைஃப்னு சொல்ல வரீங்களா, உங்க வைஃப் தான் ஆல்ரெடியே செத்து போயிட்டாங்களேன்னு சொல்லவும், அந்த மாதிரி சொன்னாதான் இவனுக்கு கோவம் வருமே, எவ்வளவு தைரியம் தான் என் வைஃப் செத்து போயிட்டான்னு சொல்லுவேன்னு சொல்லிட்டு அவன் சட்டையை பிடிச்சி அடிக்கலான்னு போகும்போது அப்ப கரெக்டா அங்க ஹீரோயின் வந்துடுறா. எங்க பாருங்க, நான் எதுக்காக அந்த நர்சிங் ஹோமுக்கு போனங்கிறது உங்களுக்கு தெரியணும் அவ்வளவுதானே, அதை நானே சொல்றேன், என் ஹஸ்பண்ட் மேல இருந்து கை எடுங்கன்னு சொல்ல எவ்வளவு கை எடுக்கிறான். அது வந்து என்னுடைய சொந்தக்காரங்க அங்க அட்மிட் ஆயிருந்தாங்க, அதனாலதான் என்னுடைய ரிலேட்டிவ் பார்க்க அந்த நர்சிங் ஹோமுக்கு நான் போனேன்னு சொல்றா. ஆனா நான் சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது நீ என்னுடைய ஃபாதர் இன்லாவுடைய ரூம்ல இருந்தா வெளியில வந்த, அவரை பார்க்க இதுக்காக போனேன்னு கேட்கவும் அதுக்குமே ஹீரோயின் நான் என்னுடைய சொந்தக்காரங்களை பார்க்க போனேன் இல்லையா, தவறுதெல்லாம் அவருடைய ரூமுக்குள்ள போயிட்டேன்னு சொல்லிட்டு சமாளிக்கிறா. அதை கேட்டதுமே ஹீரோவும் நீ உண்மைதான் சொல்றேன்னு நானும் நம்புறேன்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறான். இங்க வெளியில வந்த ஹீரோவும் அசிஸ்டன்ட் சொல்லி அவன் சொன்ன பேருல அந்த ரூம்ல அவங்க சொந்தக்காரங்க யாராவது அட்மிட் இருக்காங்களான்னு செக் பண்ணி பார்க்க சொல்றான். இங்க டாக்டர் ஹீரோயின் கிட்ட கேக்குறாரு, அவன் நர்சிங் ஹோமுக்கு போயிட்டு செக் பண்ணா தெரிஞ்சிடாதா இதுக்காக அந்த மாதிரி சொன்னேன்னு. அதுக்கு ஹீரோயின் அவங்க அப்பாவை அடிக்கடி பார்க்க போவா இல்லையா, அதனால அங்க இருக்கிற பேஷண்ட பத்தி எல்லாம் இவளுக்கு நல்லாவே தெரியுமா, அதனால எந்த ப்ராப்ளமும் வராதுன்னு சொல்றா. அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறமா என்னால உங்களுக்கு தொந்தரவா இங்க இருக்க முடியாது, நீங்க இவ்வளவு நாளா எனக்கு பண்ண எல்லா உதவிக்கு நடின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பலான்னு பார்க்கும்போது டாக்டர் அவளை விட மாட்டேங்கிறான். ஆல்ரெடி என் அங்கிள் கிட்ட உன்னை என் வைஃப்னு சொல்லி வச்சிருக்கேன், இப்ப மட்டும் நீ வீட்டை விட்டு போனீனா கண்டிப்பா அவருக்கு நம்ம மேல சந்தேகம் வரும்னு சொல்லிட்டு அவளை வான் பண்றா. அதுக்கு ஹீரோயினும் நான் எனக்காக ஒரு வேலையை தேடி இருக்கா, நான் வேலை பார்க்குற இடத்துக்கும் பக்கத்துல தான் ஒரு அப்பார்ட்மெண்ட்டை ரெண்டுக்கு எடுத்திருக்கேன், சோ வேலை விஷயமா நான் அங்க தங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு நீங்களும் சமாளிச்சுக்கலாம், இதனால எந்த ப்ராப்ளமும் வராதுன்னு சொல்ற. சரி இதுக்கப்புறம் உன்னுடைய விருப்பம் சொல்லிட்டு அவனுடைய ஒரு கார்டு எடுத்து ஹீரோயின் கிட்ட கொடுத்து அதுல கொஞ்சம் பணம் இருக்கு அதை வச்சுக்கோன்னு சொல்றான். ஆனா ஹீரோயின் அதை வாங்க மறுக்கிற. நீங்க எனக்காக நிறையவே ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, நீங்க பண்ண உதவியே அதிகம், அதனால என்னால இந்த கார்டெல்லாம் அசப்ட் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட திருப்பி கொடுக்குறா. என்ன உன் ஃப்ரெண்ட நினைச்சுன்னா இந்த கார்டை நீ அசப்ட் பண்ணிதான் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த கார்டை அவகிட்ட கொடுக்க அவளுக்கும் வேற வழி இல்லாம அதை வாங்கிக்கிறா. இங்க கட் பண்ணா நெக்ஸ்ட் ஹீரோனுடைய ஒர்க் பிளேஸ்ல தான் காமிக்கிறாங்க. அவளுடைய அந்த புது வேலையில அவ ஜாயின் பண்ணிட்டா போல. அப்ப அங்க வந்த ஒரு மேனேஜர் லேடி எல்லார்கிட்டயும் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாங்க, அவங்க கம்பெனிக்கு நியூ கிளைண்ட் வர போறாங்களா, சோ அந்த நியூ கிளைண்ட் கிட்ட அவங்க டிசைனை கொடுத்து யாரு செலக்ட் ஆகுறீங்களோ அவங்க தான் அடுத்த டீம் லீடரா ப்ரொமோட் ஆவீங்க, உங்களுக்கு சேலரி அதிகமா கிடைக்கும்னு சொல்லிட்டு போறாங்க. அதை கேட்ட ஹீரோயினும் கண்டிப்பா நானும் அந்த காம்படிஷன்ல கலந்துப்பேன்னு சொல்லிட்டு டிசைன் மேக் பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஆல்ரெடி அங்க வேலை பார்க்குற ஒரு பொண்ணு ஹீரோயினை பார்த்துட்டு பொறாமப்படுறா, புதுசா வந்தவளா இங்க கூட போட்டி போட வந்துட்டேன்னு சொல்லிட்டு அவங்க லேப்டாப் எல்லாம் புடிங்கிட்டு இருக்கா. அப்போ அந்த இடத்துக்கு நம்ம டாக்டர் தான் வராரு. ஹீரோயின் கிட்ட நீ நிறைய பொருளை வீட்லயே வச்சுட்டு வந்துட்டு சொல்லிட்டு நியூ லேப்டாப் அவ திங்ஸ் நிறைய கொண்டு வந்திருக்காரு. ஆக்சுவலி அது எல்லாத்தையும் ஹீரோயினுக்காக புதுசா தான் வாங்கிட்டு வந்திருப்பாரு. அதை பார்த்த இந்த பொண்ணு நீங்க யாருன்னு கேட்கவும் நான் இவருடைய ஹஸ்பண்ட் சொல்லிட்டு அவளை ரொம்பவே கேர் பண்ணிக்கிறான். இவ்வளவு எக்ஸ்பென்சிவான பொருள் எல்லாம் இவனுக்காக வாங்கிட்டு வந்திருக்கானே, கண்டிப்பா இவன் பெரிய ரிச்சான பர்சனா தான் இருப்பான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு எதுவுமே பேசாம அங்க இருந்து கிளம்பிடுறா. இங்க ஹீரோயினும் வாங்கிட்டு வந்த பொருள் எல்லாம் பார்த்துட்டு எதுக்காக இவ்வளவு செலவு பண்றீங்க, இதெல்லாம் ரொம்பவே எக்ஸ்பென்சிவா இருக்கும், எனக்கு வேணாம்னு சொல்றா. அப்புறம் என்ன பண்றது, நான் கொடுத்த கார்டே நீ யூஸ் பண்ணல, அதுக்காக தான் உனக்காக
இது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்றா. அதுக்கப்புறம் எங்க மேனேஜர் லேடியும் ஹீரோயினை கூப்பிட்டு உங்க டிசைன் தான் செலக்ட் ஆயிருக்கு, அதனால கிளைண்ட் கிட்ட இன்னைக்கு ஈவினிங் உங்க பிரசன்டேஷன் கொடுக்க ரெடியா இருங்கன்னு சொல்ல அதை கேட்கும் போது ஹீரோயினுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. கண்டிப்பா நான் என்னுடைய பெஸ்ட் கொடுப்பேன்னு சொல்லிட்டு போறா. அதுக்கப்புறம் கிளைண்ட மீட் பண்ண ஹீரோயினும் போறா. அங்க போய் பார்த்தா அங்க ஹீரோ தான் கிளைண்டா உட்காந்துருக்கான். அங்க அவனை பார்க்கவும் எங்களுக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. நீங்க எப்படிங்கன்னு கேட்டு முழிச்சிட்டு இருக்கா. ஆக்சுவலி அவன் ஹீரோயோட டிசைனை வேணும்னே தான் செலக்ட் பண்ணிருக்கான். ஏன்னா இவருடைய டிசைனும் அவன் வைஃபோட டிசைனும் ஒரே மாதிரி இருக்கான். அதனால கண்டிப்பா இது கோஇன்சிடென்ட்டா இருக்காது. என் வைஃப் உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அவ எங்க இருக்கான்னு இப்ப சொல்ல போறியா இல்லன்னு கேட்டு அவளை மிரட்டிட்டு இருக்கா. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஹீரோயினும் எனக்கு உங்க வைஃப் யாருன்னே தெரியாதுன்னு சொல்றா. அவ ரொம்ப மிரட்டி கேள்வி கேட்கவும் எனக்கு உங்க வைஃபோட டிசைன்லாம் ரொம்பவே பிடிக்கும், சொல்ல போனா என்னோட இன்ஸ்பிரேஷனே அவங்க தான், அதனால தான் உங்க ஒர்க்கை நான் காப்பி பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு சமாளிக்கிறா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் வைஃப் யாருன்னே தெரியாதுன்னு சொன்னேன், இப்போ அவ தான் அவளுடைய இன்ஸ்பிரேஷன் வேற சொல்ற. நான் என் வைஃப கொஞ்ச நேரம் தேடிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுமான்னு கேக்க அதுக்கு அவளுமே கேள்விப்பட்டேன்னு சொல்றா. அப்பனா அவ எங்க இருக்கான்னு உனக்கு தெரியுமான்னு கேக்க அதுக்கு ஹீரோயினும் உங்க வைஃப் எங்க இருக்காங்கலாம் எனக்கு தெரியாது, என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இங்க இருந்து போகலான்னு பாக்குறா. ஆனா அவன் விடவே மாட்டேங்கிறான். ஒருவேளை அவ எங்க இருக்கான்னு தெரிஞ்சா முன்னாடியே என்கிட்ட வந்து சொல்லிட்டு உனக்கு தெரிஞ்சும் என்கிட்ட சொல்லாம இருந்தது மட்டும் எனக்கு தெரிஞ்சது, உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவளை வான் பண்ணிட்டு போறான். அதுக்கப்புறம் இங்க அந்த மேனேஜர் லேடி தான் காமிக்கிறாங்க. அவங்க கிட்ட போயிட்டு ஹீரோயினும் இதுக்கப்புறம் என்னால அந்த கிளைண்ட் கூட ஒர்க் பண்ண முடியாது, வேற ஆளை பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்ப அவங்களுடைய இன்னொரு கிளைண்டா அங்க கிளாரா தான் வரா. ஆக்சுவலி இந்த கிளாராவுக்கு டாக்டர் மேல ஒரு கண்ணு, எப்படியாவது ஹீரோயின் தரத்தை விட்டுட்டு அந்த இடத்துக்கு இவ வரலான்ட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கா. சோ ஹீரோயின் அந்த கம்பெனில ஒர்க் பண்றான்னு தெரிஞ்சு வேணும்னே அவகிட்ட கிளைண்டா வரா. ஹீரோயினும் கிளைண்ட்ங்கிறதெல்லாம் அவளை மீட் பண்ண வேண்டியதா இருக்கு, அவன் சொல்றதெல்லாம் கேட்க வேண்டியதா இருக்கு. இது அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்ட இவளும் வேணும்னே ஹீரோயினை புள்ளி பண்றா. வேணும்னே அவன் மேல தண்ணி எடுத்து ஊத்துறா. அவன் ஷூலாம் ரொம்பவே டர்ட்டியா இருக்குன்னு சொல்லிட்டு அதை கிளீன் பண்ண சொல்றா. ஹீரோயினுக்கும் வேற வழியே இல்ல, ஏன்னா இப்போதைக்கு அந்த வேலை அவளுக்கு முக்கியங்கிறதால இவ சொல்றதெல்லாம் அவளும் செஞ்சுட்டு இருக்கா. அப்போ ஹீரோயின் கிட்ட ஒழுங்கா டாக்டர் கிட்ட இருந்து டிவோர்ஸ் பண்ணிட்டு அவர் லைஃபை விட்டு போயிடு, இல்லன்னு வச்சுக்கோயேன் என்னோட இன்னொரு முகத்தை பாப்பேன்னு அவளை வான் பண்ணிட்டு இருக்கும் போதே அங்க ஹீரோ தான் வரா. அவன் அங்க பாக்கவும் இந்த கிளாரா ரொம்பவே பயந்து போயிடா. அவன் பட்டுக்கு வந்து சோஃபால உட்காந்து என் முன்னாடி நேல் பண்ண என் ஷூஸ் எல்லாம் ரொம்பவே டர்ட்டி இருக்கு, அதை கிளீன் பண்ணுன்னு இந்த கிளாரா கிட்ட சொல்றான். நான் இதுக்காக உங்க ஷூ எல்லாம் கிளீன் பண்ணணும், என்னால முடியாதுன்னு சொல்லவும் நான் மட்டும் ஒரே ஒரு போன் கால் பண்ணணும்னு வச்சுக்கோயேன் உங்க குடும்பமே இந்த சிட்டியை விட்டு டிசப்பேர் ஆயிடும், ஓகேவான்னு கேட்க உடனே இந்த கிளாராவும் பயந்து போயிட்டு அவன் ஷூ எல்லாம் கிளீன் பண்ணி விடுறா. ஹீரோயினும் இதெல்லாத்தையும் பாத்துட்டு இருக்கா. என்ன பாத்துட்டு இருக்க, எனக்கு சுட போயிட்டு டீ எடுத்துருவான்னு சொல்ல அவளும் போயிட்டு பயங்கர ஹாட்டா டீ எடுத்துட்டு வந்து குடுக்குறா. அதை வாங்கினவன் அதை அப்படியே அந்த கிளாராவுடைய தலையிலேயே ஊத்தி விட்டுறான். மிஸ்டர் சென்ஷு என்ன பண்றீங்க கேட்டு அவளும் கத்திட்டு இருக்கா. இங்க பாரு இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங், இதுக்கப்புறம் அவகிட்ட நீ ஏதாவது பிரச்சனை பண்ணணும் வச்சுக்கோயேன் இந்த அளவுக்கு கூட உங்ககிட்ட நைஸா நடந்துக்க மாட்டா, இதை விட மோசமா அனுபவிப்பேன்னு சொல்லிட்டு அவளை வான் பண்ண அவளுமே அங்க இருந்து கிளம்பிடுறா. உடனே ஹீரோயினும் அங்க இருந்து எஸ்ஆகலான்னு பார்க்கும்போது அவளை ஸ்டாப் பண்றா. இந்த மாதிரிலாம் நீ என்ன பார்த்ததும் அவாய்ட் பண்ணிட்டு போறதை பார்க்கும் போதெல்லாம் நீ ஏதோ கில்ட்டியா ஃபீல் பண்ற மாதிரி எனக்கு தோணிட்டு இருக்கு, உண்மையை சொல்லு என் வைஃபோட விஷயத்துல நீ இன்வால்வ் ஆயிருக்கியா இல்லையான்னு கேட்டு மிரட்டிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோயினும் இங்க பாருங்க சென்ஷு உங்க வைஃபை யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டா, அப்புறம் எதுக்கு திரும்ப திரும்ப என்ன தொலை பண்ணிட்டு இருக்கீங்க, உண்மையிலே எனக்கு உங்க வைஃபை பத்தி எல்லாம் எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு அவன் கையை உதறி விட்டுறா. நீ இந்த கம்பெனில ஒர்க் பண்றேன்னு தெரிஞ்சு இந்த கம்பெனியவே நான் வாங்கியிருக்கேன், இப்போதைக்கு நான் தான் அவனுடைய பாஸ், ஒருவேளை வேலையை விட்டு போய் வேற கம்பெனில ஜாயின் பண்ண கூட அந்த கம்பெனியும் நான் தான் வாங்குவேன், என் வைஃபை நான் கண்டுபிடிக்க வரைக்கும் என் பார்வையில இருந்து நீ தப்பிக்கவே முடியாது, என் பார்வையில தான் இருக்கணும்னு சொல்றா. இங்க கட் பண்ணா நெக்ஸ்ட் ஒரு ரெஸ்டாரண்ட்ல தான் காமிக்கிறாங்க. ஹீரோ அங்க உட்காந்துருக்கான். ஹீரோயின் அவன் கிட்ட போயிட்டு நீங்க கேட்ட கான்ட்ராக்ட் பேப்பர்ஸ் இதுல இருக்கு, சைன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல குடுக்குறா. சைன் பண்றதுலாம் அப்புறம் இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் என் கூட டின்னர் சாப்பிடு அப்பதான் சைன் பண்ணுவேன்னு சொல்ல ஹீரோயின் அவன் கூட டின்னர் சாப்பிட உட்கார்றா. அப்ப அங்க வெயிட்டர் கூப்பிட்டு ஃபுல்லா சீ ஃபுட் தான் ஆர்டர் பண்றா. அவங்களே எடுத்துட்டு வந்து சாப்பாடு வைக்கிறாங்க. ஆல்ரெடி ஹீரோயினுக்கு சீ ஃபுட்னா அலர்ஜி, சோ அதனாலதான் வேணும்னே அவளை டெஸ்ட் பண்ண அந்த சாப்பாடை கொடுத்து சாப்பிட சொல்றான். ஆனா ஹீரோயின் சாப்பிட மாட்டேங்கிறா. நான் ஆல்ரெடி சாப்பிட்டு வந்துட்டேன், இப்போதைக்கு எனக்கு வேணான்னு சொல்றா. என் வைஃபுக்கு சீ ஃபுட்னா அலர்ஜி, உங்களுக்கும் சீ ஃபுட்னா அலர்ஜியான்னு கேட்க அப்படிலாம் எதுவுமே இல்லையே, உண்மையா சொல்ல போனா எனக்கு சீ ஃபுட்னா ரொம்பவே பிடிக்கும், இருங்க அவங்க கண்ணு முன்னாடியே சாப்பிட்டு காட்டுன்னு சொல்லிட்டு இவ்வளவு அந்த சாப்பாடு எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறா. அந்த சீ ஃபுட்டை லைட்டா சாப்பிட்டதுக்கே உடம்பெல்லாம் ரேஷஸ் மாதிரி வந்துருது, அரிக்க ஆரம்பிக்குது. இவ எங்க கண்டுபிடிச்சோன்னு சொல்லிட்டு நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் போறா. போனவ அவ உடம்பு ஃபுல்லாவும் தண்ணி வச்சு தொடச்சிட்டு கழுத்துல ஸ்கார்ஃப் எல்லாம் கட்டிட்டு வெளியில வரா. என்ன திடீர்னு கழுத்துல ஸ்கார்ஃப் எல்லாம் போட்டிருக்கா, இதுக்கு முன்னாடி இதை நீ போடலையே அப்படிங்கும் போது அது வந்து ஸ்கார்ஃப் என் பேக்ல தான் இருந்தது, இப்பதான் ஞாபகம் வந்தது, அதனாலதான் இப்ப எடுத்து போட்டுக்கிட்டேன்னு சொல்ல உடனே இவனும் ஹீரோயினி எடுத்து அவன் மடியில உட்கார வச்சுக்கிறான். அங்கிள் என்ன பண்றீங்க, என்ன விட போறீங்களா இல்லையான்னு கேட்டு கத்திட்டு இருக்கா. உடனே இவனா அவ கழுத்துல இருக்க ஸ்கார்ஃப கரட்டி அவ கழுத்துல இருக்கிற ரேஷஸ பாத்துறான். அப்பனா உனக்கு சீ ஃபுட்னா அலர்ஜி ஆகும் அப்படித்தானு கேட்கும் போது கரெக்டா அங்க டாக்டருமே வந்துடுறான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரெஸ்ட் ரூம்ல இருந்திருப்பாளையா, அப்பதான்
டாக்டர் கால் பண்ணி வர சொல்லிருப்பா போல. சோ கரெக்டான டைமுக்கு அவனுமே வந்துடுறான். ஹீரோ கிட்ட கிளவரா பேசி சமாளிச்சு அவளை அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறான். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயின் கிட்ட நீ அவ கிட்ட இருந்து தப்பிக்கணும்னா என்கிட்ட ஒரு சொல்யூஷன் இருக்குன்னு சொல்லிட்டு அவளுடைய வெட்டிங் ரிங் எங்கன்னு கேட்க அவளுமே அதை எடுத்து கொடுக்குறா. நெக்ஸ்ட் சீன்ல பார்த்தா கரையோரமா ஒரு பாடி ஒதுங்கி இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோடைய ஆட்கள் அவன் கிட்ட வந்து சொல்ல அவனுமே வந்து பாக்குறான். ஒரு பொண்ணோடைய பாடி தான் இருக்கு. அந்த பொண்ணோடைய விரல்ல ஹீரோனுடைய வெட்டிங் ரிங் தான் இருக்கு. அதை பார்த்த ஹீரோவும் உண்மையிலே ஹீரோயின் தான் செத்து போயிட்டதை நினைச்சு ரொம்பவே பேனிக் ஆகிறான். ஆனா மனசுக்குள்ள ஒரு வாரமா கண்டிப்பா இது ஹீரோயினே இருக்காது, அவ செத்துருக்க மாட்டாங்கிற நம்பிக்கை மட்டும் இருந்துட்டு இருக்கு. சோ அந்த பாடிக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க சொல்றான். தென் காட்ஸும் அங்கிருந்து பாடியை தூக்கிட்டு போயிடுறாங்க. இவனும் அந்த கரையோரமா உட்காந்து ஹீரோயினை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணி கதறி கதறி அழுதுட்டு இருக்கான். இப்படி அவன் அழுதுட்டு இருக்கிறது அங்க நடக்கிறதுன்ட்டு எல்லாத்தையுமே டாக்டரும் ஒரு பக்கமா நின்று பாத்துட்டு இருக்காரு. முதல் நாள் 2 பேரும் பிளான் பண்ணும்போது ஹீரோயினை கேட்டு அவன் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தா கண்டுபிடிச்சிருவானே, அப்ப என்ன பண்றதுன்னு அதுக்கு டாக்டர் சொல்லிருப்பான். எனக்கு ஆல்ரெடி நிறைய சீனியர் டாக்டர்ஸ் எல்லாம் தெரியும், அவங்கள வச்சு எல்லாத்தையும் நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு சொல்லிருப்பான். அதுக்கப்புறம் இங்க ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. அந்த டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்ல அந்த பாடி ஹீரோயினோட தான் சொல்லிட்டு பொய்யான ரிப்போர்ட்டை கொடுத்துருப்பாங்க போல. அந்த ரிப்போர்ட்டை உண்மை நினைச்சு அவன் ஆஷஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கான். உனக்கு இடி அடிச்சா ரொம்பவே பயமா இருக்கும்ல, நீ எதுக்கும் பயப்படாத, உன் கூடயே நான் இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த கல்லறை முன்னாடி ஹீரோயின் போட்டோவை பார்த்தபடியே அப்படியே உட்காந்து அழுதுகிட்டே இருக்கான். என் அம்மா என்னை விட்டுட்டு போன மாதிரி நீயும் என்ன பாதிலே விட்டுட்டு போயிடாதா, தயவு செஞ்சு என்கிட்ட வந்துரு, நான் இதுக்கப்புறம் உன்னை அடிக்க மாட்டேன், கஷ்டப்படுத்த மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கதறி கதறி அழுதுட்டு இருக்கான். இப்படியே அழுதுகிட்டே இருந்தவன் திடீர்னு கன் எடுத்து அவன் தலையில வைக்கிறான். சாவால கூட நம்ம 2 பேரையும் யாராலையும் பிரிக்க முடியாது, நானும் உன்னை தேடி வரேன்னு சொல்லிட்டு ஷூட் பண்ணிக்கலான்ட்டு போகும்போது கரெக்டா ஹீரோயின் சிஸ்டர் வந்து அவன் கையை பிடிச்சு ஸ்டாப் பண்ணிடுறா. இதுதான் இவளுக்கும் சான்ஸ்ன்ட்டு ஆல்ரெடி நான் அக்காவே இழந்துட்டேன், உங்களையும் என்னால இழக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவனை ஹக் பண்ணிக்கிறா. அவ அடுத்த செகண்ட் அவளை பிடிச்சு நகர்த்தி விட்டுறா. அவளும் ஹீரோ கிட்ட என் அக்கா சாகிறதுக்கு முன்னாடி இதை உங்களுக்காக விட்டுட்டு போயிருக்கான்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எடுத்து கொடுக்குறா. இவனை அதை ஓபன் பண்ணி பாக்குறான். அதுல ஹீரோயின் எழுதின மாதிரி இவ தான் எழுதியிருக்கா போல. நான் இறந்து போனதுக்கு அப்புறம் என் தங்கச்சி உங்களை டேக் கேர் பண்ணிப்பா, அவ கூட நீங்க வாழுங்கன்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு. பாத்தீங்களா, என் அக்காவுடைய கடைசி ஆசை கூட இதுதான், எதுக்காக என்ன நீங்க கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு கேக்குறா. என் வைஃபோடைய கடைசி ஆசை இதுதானா, கண்டிப்பா நான் உன்னை டேக் கேர் பண்ணிப்பேன்னு சொல்ல அதை கேட்ட இவளுக்கு செம்ம ஹாப்பியா இருக்கு. ஒரு வழியா தன்னை மேரேஜ் பண்ணிக்க ஓகே சொல்லிட்டான்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு இருக்கும் போது அடுத்த செகண்டே கன் எடுத்து அவ தலையில வைக்கிறான். உன் அக்கா மேல அவனுக்கு அதிகமா கேர் இருக்குல்ல, பாசம் அதிகம் இல்ல, அதனால நீ என்ன பண்ற, அவளுக்கு கம்பெனி கொடுக்க அவ கூடிய போயிடுன்னு சொல்லிட்டு கன் எடுத்து அவளை ஷூட் பண்ற மாதிரி வச்சிட்டு இருக்கான். அவளுக்கு உடம்பெல்லாம் பயங்கரமா ஷிவர் ஆயிட்டு இருக்கு. பயந்து போய் நின்றுட்டு இருக்கும் போது அதுக்கப்புறம் அவளை ஷூட் பண்ணல, அவளை விட்டுட்டு வந்துடுறான். அதுக்கப்புறம் இங்க நம்ம ஹீரோயினையும் டாக்டரையும் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு இப்பதான் ரொம்பவே நிம்மதியா இருக்கு. இதுக்கப்புறம் அவனை பார்த்து பயப்பட தேவையில்ல, நம்மள மிரட்ட மாட்டான்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா இருக்கா. டாக்டர் அவளுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்து கொடுக்கறது, அவளை கேர் பண்ணிக்கிறதுன்னு அவன் சொந்த வைஃப் மாதிரி அவளை பார்க்க ஆரம்பிக்கிறான், ட்ரீட் பண்ணவும் ஆரம்பிக்கிறான். அவளுக்கும் ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. இவனுக்கும் அவன் மேல ஃபீலிங்ஸ் வரவும் ஸ்டார்ட் ஆகுது. இப்படி 2 பேரும் கொஞ்சம் குழம்பி பேசிட்டு இருக்கும் போது அங்க ஹீரோமே வரான். என்னதான் அவன் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோன்னு சொல்லிட்டு பெருமூச்சு விட்டாலும் ஒரு ஓரத்துல அவன் பண்ணதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது இவளுக்கு ஒரு மாதிரி பயமா தான் இருக்கு. சோ டாக்டரும் அவளை கேர் பண்ணிக்கிறான். அவளுக்கு அந்த பயத்தை வெளிக்காட்டுற அளவுக்கு அவளை கம்ஃபர்ட் பண்ணிக்கிறான். அதே சமயத்துல எங்க ஹீரோவும் வைஃப் செத்து போயிட்டதை நம்புறான் இல்லையா, அதனால இவனை எதுவும் பெருசா கண்டுக்கல, அங்க இருந்து கிளம்பிடுறான். இங்க டாக்டர் ஹீரோயின் கிட்ட நைட்டு நம்ம 2 பேரும் சேர்ந்து டின்னருக்கு போகலாம்னு சொல்லிட்டு அவளை ஒர்க்குக்காக அனுப்பி வைக்கிறான். இப்படி இவங்க 2 பேரும் பேசிட்டு போறதா இந்த கிளாராவும் பாக்குறா. அவளுக்கு பயங்கரமா ஜெலஸ் ஆயிட்டு இருக்கு. உடனே டாக்டர் கிட்ட ஓடி வந்து இன்னைக்கு அவளுக்கு பர்த்டே இருக்குன்னு சொல்லிட்டு பார்ட்டிக்கு தான் இன்வைட் பண்றா. ஆனா டாக்டர் எனக்கு வேலை இருக்கு, என்னால வர முடியாதுன்னு சொல்றான். அதுக்கு இவளும் எங்க அம்மா தான் ஸ்பெஷலா உங்களை இன்வைட் பண்ண சொன்னாங்க, கண்டிப்பா உங்களை மீட் பண்ணணும்னு சொன்னாங்கன்னு சொல்ல அவனுக்கும் வேற சாய்ஸ் இல்லாம வரதா சொல்லிட்டு போறான். இங்க கட் பண்ணா நெக்ஸ்ட் அந்த கிளாராவுடைய பர்த்டே செலிப்ரேஷன்ல தான் காமிக்கிறாங்க. டாக்டர் ஹீரோயின் தான் அந்த பார்ட்டிக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். அவளை அங்க பாக்கவும் இவளுக்கு செம்மையா ஜெலஸ் ஆயிட்டு இருக்கு. இந்த கிளாராவும் அந்த பார்ட்டில பாட்டு பாடி டான்ஸ் எல்லாம் பண்றான். அதை பார்த்துட்டு எல்லாரும் கிளாப் பண்றாங்க, ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. உடனே ஹீரோயின் கிட்ட வந்து உங்களாலையும் பாட்டு பாட முடியுமா, வந்து பாட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு இன்வைட் பண்றா. அதுக்கு பக்கத்துல இருக்கிற அவ ஃப்ரெண்டும் இவளாலாம் எங்க பாட்டு பாட முடியும், அதுக்கெல்லாம் இவ ஒர்த்தே இல்லைன்னு சொல்லும் போது அதை கேட்ட ஹீரோயினும் கண்டிப்பா என்னால முடியும், நான் பாடுவேன்னு சொல்லிட்டு வந்து பாட்டு பாட ஸ்டார்ட் பண்றா. இவ இப்படியே ஸ்டேஜ்ல பாட்டு பாடிட்டு இருக்கத ஹீரோமே பாக்குறான். அவனுக்கு பழசு எல்லாமே ஞாபகம் வருது. இதே மாதிரிதான் இவங்க லவ் பண்ணிட்டு இருந்தப்போ ஹீரோயின் பாட்டு எல்லாம் பாடிருப்பா. அதுவும் அதே பாட்டா அதே மாதிரி இப்பவும் பாடிட்டு இருக்கா. அதை பார்த்ததுமே ஹீரோ கெஸ் பண்ணிடுறான் ஹீரோயின் தானே. உடனே ஹீரோயின் கிட்ட போயிட்டு எனக்கு தெரியும் நீ சாகலன்னு, நான் உன்னை கண்டுபிடிச்சேன்னு சொல்லிட்டு முகத்துல இருந்த மாஸ்க கழட்டி பார்த்தா அங்க டாக்டருடைய வைஃபா கிரேஸ் தான் நின்னுட்டு இருக்கா. நீ ஏன்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிட்டு இருக்கும் போது அதுக்குள்ளே டாக்டர் வந்து அவன் அடிச்சு கீழே தள்ளிடுறான். உன் வைஃப் ஆல்ரெடி செத்து போயிட்டா, அவ என்னுடைய வைஃப், எதுக்கு அவளை தொல்லை பண்ணன்னு கேட்டு அவனை திட்டிட்டு இருக்கா. ஆமா என் வைஃப் செத்து போயிட்டாதான், ஆனா அவளுக்கான ரீப்ளேஸ்மெண்ட் நான் கண்டுபிடிச்சிட்டேன், ஆனா இன்னில இருந்து இவ எனக்கு சொந்தமானவன் சொல்லிட்டு டாக்டர் அடிச்சு போட்டுட்டு ஹீரோயின் அங்க இருந்து இழுத்துட்டு போயிடுறான். இதுக்கு முன்னாடி ஹீரோயின் தங்கியிருந்தா அதே ரூம்ல கொண்டு போய் அவளை தள்ளி அவன் ட்ரெஸ்ஸையும் எடுத்து கொடுத்து இதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ் தான் நீ போட்டுக்கணும், என் வைஃப் மாதிரி இதுக்கப்புறம் என்கிட்ட நடந்துக்கணும்னு சொல்லிட்டு அவளை ஆர்டர் பண்றான். உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு, என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் கண்ணத்திலே அரைஞ்சிடுறா. அவன் உடனே ட்ரிகர் ஆயிடுறான். அவ கழுத்தை பிடிச்சு நெருக்க ஆரம்பிக்கிறான். அப்போ அவனுக்கு திடீர்னு
திடீர்னு ஹீரோயின் கல்லறை முன்னாடி உன்னை ஹர்ட் பண்ண மாட்டேன், தயவு செஞ்சு திரும்ப வந்துரு சொல்லிட்டு அழுதுருப்பான் இல்லையா, அந்த விஷயங்கள்லாம் ஞாபகம் வரவோ அவளை எதுவுமே பண்ணாம விட்டுறா. தென் மறுநாள் தான் காமிக்கிறாங்க ஹீரோயினும் அந்த வீட்டுல பொம்மை மாதிரி உட்காந்துருக்கா. அப்ப அங்க நிறைய மேட்ஸ் எல்லாம் வந்து ஹீரோ உங்களுக்காக இது எல்லாத்தையும் அனுப்பி வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு நிறைய ட்ரெஸ், ஜுவல்லரி, பேக் சென்ட் எல்லாத்தையும் எடுத்து வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோ கொடுத்ததா சொல்லி ஒரு அன்லிமிட்டெட் பிளாக் கார்டையும் கொடுக்குறாங்க. இவ்வளவு இந்த கார்டை பார்த்துட்டு நான் ஷாப்பிங் போகலாமான்னு கேட்க அதுக்கு அந்த மேடும் கண்டிப்பா நீங்க போகலாம், ஆனா உங்க கூட பாதுகாப்புக்கு கார்ட்ஸ்மே வருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த கார்டை கொடுக்குறாங்க. அப்படியே நைட் ஆகுது. இவனும் ஹீரோயினை வந்து அப்ரோச் பண்றான். இந்த நைட் கவுனு உனக்கு ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவகிட்ட ரொமான்ஸ் பண்ணலான்னு போகும்போது நீங்க பண்றது உங்களுக்கே ஓகேன்னு தோணுதா, இப்போதைக்கு நான் உங்க நெஃபியனுடைய வைஃப், சோ இது தப்பான அஃபேர் தான், அதனால ப்ராப்பரா என்ன மேரேஜ் பண்ணிக்கோங்கன்னு சொல்றா. அதுக்கு இவனுமே கண்டிப்பா நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் உன்னை டச் பண்றேன்னு சொல்லிட்டு அவளை விட்டு விலகி வந்துக்கிறான். சோ இதுக்காக தான் ஹீரோயினும் பிளான் பண்ணி அந்த மாதிரி சொல்லியிருக்கா. அது மட்டும் இல்லாம நம்ம 2 பேருக்கும் மேரேஜ் ஆக போகுது இல்ல, வெட்டிங் ட்ரெஸ் சூஸ் பண்ண வெளியில போலாமா ஷாப்பிங் போகலாமான்னு கேக்குறா. அதுக்கு அவனுமே போலான்னு சொல்லிட்டு பர்மிஷன் கொடுக்குறான். தென் மறுநாள் காமிக்கிறாங்க ஹீரோயினும் வெட்டிங் ட்ரெஸ் சூஸ் பண்ண ஷாப்பிங் வந்திருக்கா. அப்ப அவளை தேடி இந்த ஜியா தான் வந்திருக்கா. என்ன என் அக்கா போனதுக்கு அப்புறம் அவ ரீப்ளேஸ்மெண்டா நீ வந்துட்டியா, ஒழுங்கா ஹீரோடி லைஃபை விட்டு போயிட்டு சொல்லிட்டு அவளை வான் பண்ணிட்டு இருக்கா. இவ நல்லவன் நினைச்சு ஹீரோயின் அவகிட்ட நான் உன்னுடைய அக்கா தான் சொல்லவும் அவளுக்கு நம்பவே முடியல. அண்ணா உன் முகத்துக்கு என்னாச்சு, எப்படி இப்படி மாறணும்னு கேக்குறா. இப்போதைக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு எனக்கு டைம் இல்ல, நான் இங்க இருந்து அவசரமா போய் ஆகணும், என்ன இங்க இருந்து எஸ்கேப் பண்ண வைன்னு சொல்ல அதுக்கு இவளுமே என்னுடைய ட்ரெஸ் போட்டுட்டு நீ என்ன மாதிரி இங்க இருந்து வெளியில போயிடு, நான் ஓன் ட்ரெஸ் போட்டுட்டு பிரைட் மாதிரி இங்க நிக்கிறேன்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோயினுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. அவளை ஹக் பண்ணி தேங்க் பண்ணிட்டு அவ ட்ரெஸ் வாங்கி போட்டுட்டு இவளுடைய ட்ரெஸ் அவகிட்ட கொடுத்துட்டு அந்த ரூமை விட்டு எஸ்கேப் ஆகிடுறா. அங்கிருந்து தப்பிச்சு வெளியில வந்தவ நேரா டாக்டர் பக்கம் தான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கா. ஹீரோ அடிச்சதுல இன்னுமே டாக்டர் கான்சியஸ் இல்லாம தான் படுத்திருக்கான். அந்த நிலைமையில அவனை பார்க்கவே இவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. எல்லாமே என்னாலதான், நான் மட்டும் உங்க லைஃப்குள்ள வராம இருந்திருந்தா உங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்காதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. இவ கண்ணுல இருந்து வர அந்த கண்ணீர் எல்லாம் அவன் மேல பட்டு அவனுமே கண் விழிக்கிறான். அவன் எழுந்ததுமே ஹீரோயினை தான் கேர் பண்ணிக்கிறான். உனக்கு எதுவும் ஆகல, உன்னை தான் அவன் ஹர்ட் பண்ணலங்கும் போது அதுக்கு இவளும் அவன் என்ன எதுவும் பண்ணலன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கா. இதுக்கப்புறம் நம்ம இங்க இருக்க தேவையில்ல, யாருமே கண்டுபிடிக்காத ஒரு இடத்துக்கு போயிடலாமான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது கரெக்டா அங்க ஹீரோவும் ஹீரோடைய கார்ட்ஸுமே வந்துடுறாங்க. ஆக்சுவலி ஹீரோயினையே எஸ்கேப் பண்ண வச்சாலையா அந்த சப் சிஸ்டர், அவ எஸ்கேப் பண்ண வச்சது மட்டும் இல்லாம ஹீரோக்கும் கால் பண்ணி ஹீரோயின் எஸ்கேப் ஆயிட்டான்னு போட்டு கொடுத்துருக்கா. சோ ஹீரோவுக்கு ஹீரோயின் யாருங்கிற உண்மை தெரியவும் அவன் பக்கத்துல வரா. இவ்வளவு அவனை பார்த்து பயந்துகிட்டே பின்னாடி போயிட்டு இருக்கா. அப்பனா நீ சாங்கல செத்த மாதிரி என்கிட்ட நடிச்சு நாடகம் ஆடி இருக்க, உன் முகத்தையே பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி மாத்திருக்கா அப்படிதானே கேட்க அவ உடம்பெல்லாம் ஷிவர் ஆயிட்டு இருக்கா. அவனை பார்த்து பயந்துகிட்டே பின்னாடி போயிட்டு இருக்கா. இவனும் விடாம அவளை பார்த்து அழுதுகிட்டே அவன் முன்னாடி வந்துகிட்டே இருக்கான். வின்சன் என்னை விட்டுட்டு போகலான்னு பாக்குறியா, நான் உனக்கு என்ன பண்ண, என்கிட்ட இருந்து எதுக்கு இப்படி விலகி போறேன்னு சொல்லிட்டு அவளை அப்படியே பிடிச்சு ஹக் பண்ணிக்கிறான். இங்க டாக்டர் வேற ஒரு பக்கம் அவளை விட போறியே இல்லன்னு கேட்டு வேற கத்திட்டு இருக்கான். எங்க ஹீரோவும் இங்க பாரு மென்ஷன், இதுக்கு முன்னாடி நீ என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம், அது எல்லாத்தையும் நான் மறந்துடுறேன், உன்னை மனுஷன் ஏத்துக்கிறேன், நம்ம லைஃப் நம்ம நியூவா ஸ்டார்ட் பண்ணலாம், எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கலாம்னு சொல்ல நான் உனக்கு கெஞ்சி கேட்கிறேன், தயவு செஞ்சு என்னை விட்டு, நமக்குள்ள நடந்தது எல்லாமே முடிஞ்சு போன ஒரு விஷயம், மறுபடியும் அதை ரீஸ்டார்ட் பண்ண நினைக்காத, என்னை விட்டுன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கா. எது முடிஞ்சு போச்சா, அது எப்படி நமக்குள்ள எல்லாமே முடிஞ்சு போகும், எல்லாமே இவனால தானே, இவனுக்காக தானே நீ என்ன அவாய்ட் பண்ணன்னு கேட்டுட்டு இருக்கும் போது அங்க ஹீரோனுடைய அந்த சிஸ்டர் தான் வரா. அக்கா உன்னால எப்படி இவ்வளவு நன்றி கெட்டத்தனமா இருக்க முடியுது, பிரதர் எல்லாம் உன்னை எப்படி எல்லாம் ட்ரீட் பண்ணிருக்காரு, உனக்காக என்னெல்லாம் பண்ணிருக்காரு, ஆனா நீ எல்லாத்தையும் மறந்துட்டு இப்படி அவருக்கு துரோகம் பண்றேன்னு கேட்டு ஹீரோவை மூட்டி விட்டுட்டு இருக்கா. இப்பதான் ஹீரோயினுக்கும் இவருடைய சுயரூபம் என்னங்கிறது தெரிய வருது. அப்பனா நீ தான் ஹீரோ கிட்ட போட்டு கொடுத்தேன்னு சொல்லிட்டு அவளை திட்டிட்டு இருக்கா. அக்கா நான் ஒன்னும் உன்ன மாதிரி துரோகி கிடையாது, நான் என்னைக்குமே ஹீரோக்கு லாயலா இருப்பேன், நீ தான் இப்படி அவருக்கு துரோகம் பண்ணிட்டு இவன் கூட சேர்ந்து சீட் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லவும் இவன் என்னதான் சைக்கோவா இருந்தாலும் ஹீரோனியை யாருக்காகவும் எந்த விஷயத்திலயும் விட்டு கொடுக்க மாட்டானையா. சோ அவன் முன்னாடியே இவன் இந்த மாதிரிலாம் ஹீரோனியை பத்தி தப்பு தப்பா மூட்டி விட அவனுக்கு செம்மையா கோவம் வந்துடுது. இவளை கூட்டிட்டு போயிட்டு இவன் நாக்கே கட் பண்ணி விடுங்கன்னு சொல்லிட்டு பனிஷ்மெண்ட் கொடுக்க அந்த கார்ட்ஸ் அவளை அங்கிருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட சரி வா சொல்லும் நம்ம நம்மளுடைய வீட்டுக்கு போகலாம்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். அதுக்கு ஹீரோயின் என்னால வர முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கா. எங்க டாக்டரும் அவளை விட போறியே இல்லையான்னு கேட்டு கத்திட்டு இருக்கா. டேய் என்ன ஓவரா பண்ணிட்டு இருக்க, இதே என்னுடைய நெஃப்யூன்னு பாக்குறான், இல்லன்னு வச்சுக்கோயா நீ பண்ண வேலைக்கு உன் உடம்புல உயிரே இருக்காது, இவ என்னுடைய வைஃப் உன்னுடைய செகண்ட் ஆன்டி, இதுக்கப்புறம் அவளை ரெஸ்பெக்டோட கூப்பிடுன்னு சொல்லிட்டு அவளை அங்கிருந்து இழுத்துட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோடைய வீட்டுல தான் காமிக்கிறாங்க. வழக்கம் போல அவளை பிடிச்சு டார்ச்சர் பண்ணவும் ஆரம்பிக்கிறான். வின்சன் எதுக்கு எனக்கு துரோகம் பண்ணா, எதுக்கு என்ன ஏமாத்திட்டு போகும்னு நினைச்சேன், நான் உன்னை எவ்வளவு லவ் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமாங்க போது போதும் நிறுத்துங்க, நீங்க பண்ணதுக்கு பேரு லவ்வே இல்ல, நீங்க என்ன அடிச்சு வச்சிருக்கீங்க, சித்திரவதை பண்ணீங்கன்னு சொல்றா. என்ன சும்மா அடிச்சு வச்சேன்னு சொல்லிட்டு இருக்க, நான் என்ன உன்னை அடிச்சு வச்சேன், உன்ன என் உயிருக்கு மேல நேசிக்கிறேன், உன்னை லவ் பண்ணிட்டு இருக்கேன், நான் லவ் பண்ற உன்ன எந்த காரணத்து கொண்டும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன், மத்தவங்களால உனக்கு எதுவும் ஆபத்து வரக்கூடாதுன்னு தான் உன்னை பாதுகாத்தேன், அதுக்கு பேரு அடிச்சு வைக்கிறதா, இதுக்கு பேரு உன்னை பாதுகாக்கிறது, உன்னை பொக்கிஷமா பாத்துக்கிறது, இது எதுக்கு உனக்கு புரியவும் மாட்டேங்குது, அப்போ லவ்னா நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்கன்னு கேட்க அதுக்கு ஹீரோயினும் உண்மையான காதல்னா என்னன்னு தெரியுமா, ஒருத்தவங்களுக்காக இன்னொருத்தவங்க சாக்ரிஃபைஸ் பண்றது, எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம அவங்களுக்கான ஹாப்பினஸ் கொடுக்கறது,
ஆனா நீ என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்க? இந்த மாதிரி டிஸ்ட்ராய் பண்றதும் பொசசிவ் பண்றதும் கண்ட்ரோல் பண்றதும் கிடையாது. உண்மையா சொல்ல போனா நீ பண்றதுக்கு பேரு லவ்வே இல்லன்னு சொல்லிட்டு அவனை திட்டிட்டு இருக்கா. அப்படின்னா உன் லைஃப்ல நீ ஒரு தடவை கூட என்ன லவ்வே பண்ணலன்னு கேக்குறான். அதுக்கு ஹீரோயினும் நிச்சயமா இல்ல, நான் உண்மையிலே லவ் பண்றது டாக்டரை தான், ஒன்னும் கிடையாது. நீ ஒரு மான்ஸ்டர், பைத்தியக்கார. உன்கிட்ட இருக்கும் போது பயத்தை மட்டும் தான் உணர்ந்த, ஆனா டாக்டர் கிட்ட இருக்கும் போதுதான் உண்மையான காதல உணர்ந்தன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கா. அதை கேட்கும் போது இவனுக்கு செம்மைய கோவம் வருது. வாய மூட, இந்த மாதிரி சொல்லாதான் சொல்லிட்டு அவ கழுத்தை புடிச்சு நிறுச்சு அவளை புடிச்சு கீழே தள்ளி விட்டாரா. நீ ஏத்த காட்டி இதுதான் உண்மை, நான் உன்னை லவ்வே பண்ணல, அவனதான் லவ் பண்ணிட்டு இருக்கா. உன்னை விட அவன் 100 மடங்குல 1000 மடங்கு நல்லவன். இவன் நீ செத்தாலும் உனக்காக என் கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வராதுன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கா. எப்படிலாம் அவ பேச பேச இவனுக்கு பயங்கரமா கோவம் வருது. அங்க இருக்கிற பொருளெல்லாம் தூக்கி போட்டு உடைக்க ஆரம்பிக்கிறான். நீ எல்லாம் என்னைக்குமே திருந்த மாட்ட, உன்னால உன்னை சேஞ்ச் பண்ணிக்கவே முடியாது, உன்னுடைய உண்மையான கலர் இதுதான் சொல்லும் போது அவன் அப்படியே அவன் ஸ்லீவ் எல்லாம் மடிச்சு விடுறான். இவன் இந்த மாதிரி ஸ்லீவ் எல்லாம் மடிச்சு விட்டாலே அடுத்தது என்ன பண்ணுவான்னு தெரியும் இல்லையா. ஹீரோயினை அடிச்சு அவளை டார்ச்சர் பண்ணி அவ கூட இன்டிமேஷன்ல இருந்திருக்கான். ஆனா இந்த தடவை ரொம்பவே கிளவரா ஆல்ரெடி அங்க ஹிடன் கேமரா வச்சிருக்கா போல. சோ அவன் பண்ணது எல்லாமே அதுல ரெக்கார்ட் ஆயிருக்கு. அவன் போனதுக்கு அப்புறம் அந்த மெமரி கார்டையும் எடுத்து வச்சுக்கிறா. அதுக்கப்புறம் அந்த வீட்டுல ஒரு தங்க கூண்டு இருக்கு இல்லையா, அது பக்கத்துல தான் போய் நிக்கிறான். அதுக்குள்ள அந்த குருவி வெளியில போக முடியாம தவிச்சிட்டு இருக்கதையும் பாக்குறா. வழக்கம் போல இவனும் அவளை அடிச்சு கொடுமைப்படுத்தினதுக்கு அப்புறம் அவ கிட்ட போயிட்டு ஹக் பண்ணி சாரி கேக்குறான். எனக்கு தெரியும் மென்ஷன், என் மேல நீ ரொம்பவே கோவத்துல இருக்கானு, ஆனா என்ன பண்றது, இது எல்லாத்தையும் நான் உனக்காக தான் பண்றேன். அப்பதானே நீ என் கூடயே இருப்பேன்னு சொல்லிட்டு அவகிட்ட மன்னிப்பு கேட்டது மட்டும் இல்லாம அவளுக்காக கிஃப்ட் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வாட்சை பிரசன்ட் பண்றான். அது மட்டும் இல்லாம அங்க நிறைய கோல்டு டைமண்ட் எல்லாம் இருக்கு, இது எல்லாமே உனக்கு தான், எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கோன்னு சொல்றான். ஆனா ஹீரோயின் கொஞ்சம் கூட கேர் பண்ணிக்கல, அவனை இக்னோர் பண்றா. ஹனி, நான் உனக்காக நியூ ஐலாண்டே வாங்கியிருக்கேன், உனக்கு வீட்டுல இருக்க போர் அடிச்சதுன்னா என்கிட்ட சொல்லு, நான் உன்னை வெக்கேஷனுக்குலாம் அங்க கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு அவளை காம்ப்ரமைஸ் பண்ண ட்ரை பண்றான். அதுக்கு ஹீரோயினும், நான் உன் கூட இருக்கணும்னா எனக்கு ஒரு விஷயம் இருக்கு, அதை நிறைவேற்றுவேன்னு கேட்க, கண்டிப்பா நிறைவேற்றுவேன், நீ என்ன கேட்டாலும் நான் செய்யறேன்னு சொல்றான். நான் கடைசியா ஒரே ஒரு தடவை டாக்டர் மீட் பண்ணணும், உன்னால மீட் பண்ண வைக்க முடியுமான்னு கேட்க, அதுக்கு அவனுமே ஓகே சொல்றான். அதுக்கப்புறம் டாக்டருமே ஹீரோடைய வீட்டுக்கு வரான். ஹீரோயின் எங்க அவளை எங்க வச்சிருக்கான்னு கேட்கும் போது, ஏண்டா உன் ஆண்டியா எப்படி மரியாதை கூப்பிடணும் குடும்பம் உனக்கு தெரியாது, ஒழுங்கா அவளை மரியாதையோட கூப்பிடு, இல்லன்னு வச்சுக்கோயேன் உனக்கு என்ன பண்ணுவேன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கான். நீ அவளுக்கு ஹஸ்பண்டா இருக்க டிசர்வே இல்ல, அப்படி இருக்கும்போது நான் இதுக்காக அவளை ஆண்டின்னு கூப்பிடணும்னு கேக்குறான். அப்பனா உனக்கு டிசர்வ் இருக்கான்னு கேட்க, எனக்கு உன்னை விட நிறையவே டிசர்வ் இருக்குன்னு சொல்றான். உடனே இவனும் கன் எடுத்து அதுல ஒரே ஒரு புல்லட்டை மட்டும் லோட் பண்ணி, உன் காதல நிரூபிக்க உனக்கு கடைசியா ஒரு வாய்ப்பு தரேன், இந்த கன்னுல ஒரே ஒரு புல்லட் மட்டும் தான் இருக்கு, உன்னால உன்னை ஷூட் பண்ணிக்க முடியுமா, அந்த மாதிரி நீ பண்ணினா ஹீரோனியா உன் கூடவே அனுப்பி வச்சிட. ஆனா இல்ல என்னால முடியாதுன்னு சொல்லினா இதுக்கப்புறம் என்னைக்குமே அவளை தேடி நீ வரக்கூடாது, அவளை கிவ் அப் பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்பணும்னு சொல்றான். உடனே டாக்டரும் கொஞ்சம் கூட யோசிக்கல, நான் ஹீரோனியா உண்மையா லவ் பண்றேன், அவளுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு கன் எடுத்து தலையில வச்சிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயினுமே அங்க வந்துடுறா. என்ன பண்றீங்க, ஃபர்ஸ்ட் கண்ணு கீழே இருக்காங்கன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கா. எங்க ஹீரோ வர, எங்க உனக்கு தைரியம் தான் இப்பவே ட்ரிகரை புல் பண்ண, இப்பவே அவளை உன் கூட அனுப்பி வச்சிடன்னு சொல்றான். அவனும் ஷூட் பண்றான். ஹீரோயினும் செம்மையா பயந்து போயிடுறா. அவ்வளவுதான் செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு அரண்டு போய் பாத்துட்டு இருக்கும்போது, நல்ல வேலையா அவனுக்கு எதுவுமே ஆகல, புல்லட் அந்த இடத்துல இல்ல போல இருக்கு. நான் என்னுடைய காதல நிரூபிச்சிட்டேன், இப்போ உன்னுடைய டர்ன், நீ நிரூபிச்சு காட்டுன்னு சொல்லும் போது அவனுமே கன் எடுத்து அவன் தலையில பாயிண்ட் பண்றான். இங்க பாரு ஹனி, நான் எந்த அளவுக்கு நான் லவ் பண்ணிட்டு இருக்கேங்கிறத ப்ரூவ் பண்ண வேண்டிய டைம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு ட்ரிகரை புல் பண்ண போறான். ஹீரோயினை இப்பவும் கத்தி கதறிட்டு இருக்கா, தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணிடாதீங்கன்னு சொல்லி. ஹனி, நீ எனக்காக இந்த அளவுக்கு அழுதுட்டு இருக்கனா, அப்பனா உனக்கு என் மேல காதல் இருக்குன்னு தானே அர்த்தம், அது எதுக்கு என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற, எதுக்கு இப்படி எல்லாம் பண்றேன்னு சொல்லிட்டு மறுபடியும் அழுதுட்டு இருக்கான். ஆக்சுவலி இவளுக்கு அவன் மேல லவ் எல்லாம் கிடையாது, எங்க தன்னால ஒரு உயிர் போயிடுமான்னு சொல்லிட்டு தான் அதுக்காக தான் அழுதுட்டு இருக்கா. உங்ககிட்ட கெஞ்சி கேக்குறேன், தயவு செஞ்சு கண்ண கீழே இருக்குங்கன்னு சொல்லிட்டு ஹீரோடைய கால எல்லாம் விழுந்து கதறிட்டு இருக்கா. பாத்தியடா பாத்தியா, இதுக்கு பேர் தான் காதல், எனக்கு ஒண்ணுனதும் அவன் எப்படி துடிச்சு போறா பாருன்னு சொல்லிட்டு இவனுமே ட்ரிகரை புல் பண்ணிடுறான். ஆனா இவனுக்குமே எதுவும் ஆகல, குழைச்சிக்கிறான். அவ இந்த அளவுக்கு கதற பார்த்துட்டு டாக்டருக்குமே ரொம்பவும் கஷ்டமா இருக்கு. இப்படி உயிரை வச்சு அவளை பயமுறுத்துறியே, நீ எல்லாம் ஒரு மனுஷனு கேட்டு அவனை திட்டிட்டு இருக்கா. போதும் நிறுத்து, இது உன்னுடைய டர்னு, இதுக்கப்புறம் உயிர் பழைக்க 50% தான் சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கண்ணை கொடுக்கறான். அவனும் அதை வாங்க போகலான்னு பார்க்கும்போது ஹீரோயின் அவனை ஸ்டாப் பண்ணிடுறா. என்னால யாரும் சாக வேணாம், இப்ப என்ன உனக்கு, உன் கூடயே நான் இருக்கணும் அவ்வளவுதானே, நான் சாகுற வரைக்கும் உன்னை விட்டு போக மாட்டேன், உன் கூடயே இருக்க, உன்னை மட்டும் தான் நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன், உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன், தயவு செஞ்சு என்ன விட்டுன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கா. அப்போ டாக்டர் ஹீரோயின் கிட்ட, எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன், என் கூட வான்னு சொல்லி கூப்பிடுறான். அதுக்கு ஹீரோயினும், நான் உன்னை லவ்வே பண்ணல, நான் ஹீரோ மட்டும் தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன், என் கண்ணு முன்னாடி நிக்காத, ஃபர்ஸ்ட் இங்க இருந்து வெளியில போன்னு சொல்ல அவனுமே இங்க இருந்து வெளியில போயிடுறான். அதுக்கப்புறம் அழுதுட்டு இருக்க ஹீரோயினே ஹக் பண்ணிக்கிறான். இங்க பாரு ஹனி, பயப்படாத, உனக்காக நான் இருக்கேன், உன்னை எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு அவளை சமாதானப்படுத்திட்டு இருக்கான். இங்க வெளியில வந்த நம்ம டாக்டரும் அவன் கையில இருக்கிற மெமரி கார்டை தான் பாத்துட்டு இருக்கான். ஹீரோயின் முதல்ல இங்க இருந்து வெளியில போன்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சு தள்ளி விட்டுருப்பான் இல்லையா. அப்ப ஹீரோக்கு தெரியாம மெமரி கார்டை நைஸா அவன் கைக்குள்ள வச்சிருப்பா. ஒரு வழியா ஹீரோவை போலீஸ் கிட்ட சிக்க வைக்க ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸுமே உங்களுக்கு கிடைச்சிடுது. உடனே டாக்டரும் அந்த வீடியோ எவிடன்ஸ் எல்லாத்தையும் போலீஸுக்கும் அனுப்பி வச்சிடறான். சோ மறுநாளே போலீஸ் அவனை வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. ஒரு வழியா அவனை போலீஸ்ல ஹேண்டில் பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்கும் நிம்மதியா இருக்கு. 2 பேரும் சேர்ந்து நைட்டு குக் பண்ணிட்டு இருக்கும் போது காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேக்குது. இந்த நேரத்துல யார் வந்திருக்கான்னு போயிட்டு டோர் ஓபன் பண்ணா அங்க ஹீரோ தான் பேய் மாதிரி வந்து நிக்கிறான். திடீர்னு ஹீரோவை பார்க்கவும் இவனுக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு.
உன்னை போலீஸ் அரெஸ்ட் பண்ணில கூட்டிட்டு போனாங்க, எப்படி வெளியில வந்தேன்னு கேக்குறான். ஏண்டா நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன போலீஸ் வெளியில விடாம இருக்கிறதுக்கு நான் என்ன அவ்வளவு பெரிய கொலகுத்தமா பண்ணிட்டேன்? ஜஸ்ட் என் வைஃப் அடிச்சேன் அவ்வளவுதானே, அது ஒரு பெரிய விஷயமா? நான் ஈஸியா பெயில்ல வந்துட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பக்கம் தான் உள்ள வரா. நேரா ஹீரோயின் கிட்ட போயிட்டு, உனக்கு என் கூட வாழ விருப்பம் இல்ல தானே, என்னை விட்டு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறேன்னு கேட்க, அதுக்கு அவளுமே ஆமான்னு சொல்றா. உடனே அவ முன்னாடி டிவோர்ஸ் ஃபைல தூக்கி போட்டு, நாளைக்கே உன்னை வந்து கூட்டிட்டு போறேன், நாளைக்கே நம்ம போயிட்டு டிவோர்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறான். அவன் போனதுக்கு அப்புறம் அந்த ஃபைல ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அதுல உண்மையிலே டிவோர்ஸ் பேப்பர்ஸ் தான் இருக்கு. அதை பார்த்துட்டு ரெண்டு பேருக்கும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஒரு வழியா நம்ம நினைச்சது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இன்னொரு பக்கம் ஹீரோனுடைய அந்த சப் சிஸ்டரை தான் காமிக்கிறாங்க. இவன் நாக்க ஹீரோ கட் பண்ணிட்டான் இல்லையா, அதனால இவ பேச முடியாம தான் இருக்கா. ஹீரோனுடைய இன்ஃபர்மேஷனையும் அவளுடைய போட்டோஸையும் ஒரு ஆள் கிட்ட கொடுத்து அவ கதையவே மொத்தமா முடிக்க சொல்லி அனுப்பி வைக்கிறா. மறுநாள் ஹீரோவா அவன் சொன்ன மாதிரி ஹீரோயினை பிக்கப் பண்ணிட்டு போக கார்ல தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினா அங்கிருந்து போகிறதுக்கு முன்னாடி டாக்டர் ஹக் பண்ணி நான் போயிட்டு சொல்லிட்டு கிளம்புறா. டாக்டர் அவகிட்ட இந்த போனை வாங்கி உன் போன்ல ட்ராக்கிங் டிவைஸை செட் பண்ணிருக்கா, ஏதாவது ப்ராப்ளம்னா இமீடியட்டா எனக்கு கால் பண்ணுன்னு சொல்லிட்டு அவளை அனுப்பி வைக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோயினும் ஹீரோ கூட கார்ல தான் வந்துட்டு இருக்கா. ரொம்பவே ஹாப்பியா வந்துட்டு இருக்கா. இவ இப்படி ஹாப்பியா இருக்கத பார்த்த ஹீரோவும், இவ்வளவு நாளைக்கு இன்னைக்குதான் நீ ஹாப்பியா இருக்கத பாக்குறேன், என்னை விட்டு பிரிஞ்சு போகிறதுல உனக்கு என்ன அவ்வளவு சந்தோஷமான்னு கேட்க, பின்ன இருக்காதா, உங்களை விட்டு பிரிஞ்சு போக போறேன், இதை விட என் லைஃப்ல வேற எதுவுமே ஹாப்பினஸ் இல்லைன்னு சொல்றா. சோ என்னை விட்டு பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் நீ ஹாப்பியா இருப்ப, ஆனா நான் உன்னே நினைச்சு கொஞ்சம் கொஞ்சமா செத்துட்டு இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு காரை வேற ஒரு பக்கமா ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான். ஹீரோயின் வேற ரொம்பவே பயப்படுறா. இந்த பக்கம் போனா கடல் தானே வரும், எதுக்காக இந்த பக்கம் போறீங்கன்னு கேட்டு திட்டிட்டு இருக்கா. இப்படி உங்க காரு வேற ஒரு பக்கமா போறதா அங்க டாக்டருமே பாத்துட்டு இருக்கா. சோ ஹீரோயினை காப்பாத்த ரொம்பவே ஃபாஸ்டா வந்துட்டு இருக்கான். அண்ட் இந்த பக்கம் ஹீரோயினியா ஃபர்ஸ்ட் அவங்க மீட் பண்ண ஒரு மலையோட எட்ஜுக்கு தான் கூட்டிட்டு வந்து நிக்க வச்சிருக்கான். பக்கத்துல ஒரு பெரிய பள்ளம் கடல் தான் இருக்கு. இதுக்கு முன்னாடி அவகிட்ட ப்ரொபோஸ் பண்ணது அவ கூட ஹாப்பியா இருந்ததுன்ட்டு எல்லாத்தையும் நினைச்சு பார்த்து அழுதுட்டு இருக்கான். கடைசியா அவகிட்ட கேக்குறான், இங்க பாரு ஹனி, இப்பயாவது என் கூட சேர்ந்து வாழ்றியா, உன் மனசை மாத்துக்கிறேன்னு கேட்கும் போது, கண்டிப்பா என்னால முடியாது, அதுக்கு நான் செத்தே போயிடுவேன்னு சொல்றா. அதை கேட்டு இவன் ரொம்பவே அழுதுட்டு இருக்கான். சரிவா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே செத்து போகலாம்னு சொல்லிட்டு அவளை இவனுக்கு முன்னாடி நிக்க வச்சு கன்னை அவன் நெஞ்சுக்கு நேரா பாயிண்ட் பண்றான். இந்த கன்னுல ஒரே ஒரு புல்லட் மட்டும்தான் இருக்கு. இந்த ஒரு புல்லட் நம்ம ரெண்டு பேருடைய இதயத்தையும் சேர்ந்து தொலைக்கிட்டோம், ரெண்டு பேரும் சேர்ந்தே செத்து போகலாம், சாவால கூட நம்ம ரெண்டு பேரும் பிரியக்கூடாது, ஒன்னாவே சேர்ந்து செத்து போகலாம்னு சொல்லிட்டு ஷூட் பண்ணலான்ட்டு போகும்போது கரெக்டா அங்க டாக்டர் வந்துடுறான். இங்க பாருங்க அங்கிள், எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம், ஃபர்ஸ்ட் கன்னை கீழே இருக்குங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா ஹீரோவன் பேசுறதெல்லாம் காதலே வாங்கல. அந்நேரம் பார்த்து அந்த செப் சிஸ்டர் அனுப்பினாலையா அந்த ஆளு ஹீரோயின் நெஞ்சில பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கான். கரெக்டா அவன் ஷூட் பண்ணும்போது ஹீரோயினை பிடிச்சு தள்ளி விட்டுட்டு அந்த புல்லட்டை இவன் வாங்கிக்கிறான். புல்லட்டை வாங்கினது மட்டும் இல்லாம பதிலுக்கு இவனும் அவனை ஷூட் பண்ணிடுறான். ஃபைனலா ஹீரோவும் ஹீரோயின் மேல சாஞ்சி கொஞ்சம் கொஞ்சமா உயிரை விட்டுட்டு இருக்கான். ஹீரோயினும் ரொம்பவே கதறி கதறி அழுதுட்டு இருக்கா. அவனுடைய கடைசி நிமிஷங்களை கூட ஹீரோயின் பத்தி தான் நினைச்சிட்டு இருக்கா. ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்கிற மாதிரியும் அவளுக்கு குழந்தை பிறக்கிற மாதிரியும் அந்த குழந்தை இவன் கையில வச்சு கொஞ்சிட்டு இருக்கிற மாதிரியும் அப்படியே மூணு பேரும் சேர்ந்து ரொம்பவே ஹாப்பியா அவங்க லைஃப வாழ்ந்துட்டு இருக்க மாதிரியும் அவன் எப்படிலாம் ஹீரோயின் கூட வாழணும்னு நினைச்சானோ அந்த வாழ்க்கையெல்லாம் ஒரு செகண்ட்ல நினைச்சு பார்த்துட்டே அப்படியே கண்ண மூடி ஹீரோயின் மடியிலே இறந்து போயிடுறான். என்னதான் அவன் சைக்கோவா இருந்தாலும் அவன் இறந்து போனதுல ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அதனால இதுக்கப்புறம் அந்த கண்ட்ரில இருக்க கூடாதுன்னு முடிவு பண்ணி பிரான்ஸ் போறதா முடிவு எடுத்திருக்கா. அங்க போயிட்டு அவருடைய ஹையர் ஸ்டடிஸ பண்ண போறதா சொல்லிட்டு இருக்கா. அதோட நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு டாக்டர் கிட்ட கேட்க, உன் மனசுல இருக்கிற காயங்கள்லாம் ஆறி நீ திரும்ப வர வரைக்கும் நான் உனக்காக காத்துட்டு இருப்பேன்னு சொல்றான். சோ இப்படியே ஒரு சூப்பரான எண்டிங் கொண்ட இந்த டிராமா கம்ப்ளீட் ஆகுது. ஆக்சுவலி எல்லா டிராமாஸ்லயும் வில்லன் செத்து போயிட்டா ரொம்பவே சந்தோஷப்படுவோம், ஹாப்பி எண்டிங்னு சொல்லுவோம். ஆனா இந்த டிராமாவில வில்லன் செத்து போனதை நினைச்சு உண்மையிலே எனக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு எண்டிங் கொடுக்காம அவனை சரிப்படுத்தி ஹீரோயினும் அவனையும் சேர்த்து வச்சிருந்தா ரொம்பவே நல்லா இருந்திருக்குங்கிற மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. தேங்க்யூ.